வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். அரசியல் செய்திகளுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் செய்திகளை முடித்துவிட்டு செல்வது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். காதல் கதை தொடர்ந்து கொண்டே போகுது. அது தொடரும் பஸ்ஸு. யாராவது ஒருத்தர் நிறுத்தணும், நான் நிறுத்த மாட்டேன். புரியுதா? எனக்கு மனநோய் கிடையாது. நான் நியூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் 24 மணி நேரமும் அதை இங்கிலீஷில் சைக்காலஜிக்கல் டேர்மில் வந்து ஓசிடின்னு சொல்லுவாங்க. ஓசிடின்னா அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். வீடை பூட்டினோமானு பூட்டை பிடிச்சி 10 வாட்டி ஆட்டி பார்க்குறது. அது மாதிரி ஒரு விஷயத்தில் ஃபிக்ஸேட்டட் ஆகி 24 மணி நேரமும் அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பது. இந்த வியாதி தீவிரமாக பாதிக்கப்பட்டு ஐஸ்கிரீம் கடும் மனநோய்க்கு ஆளாக இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அதை ஒட்டித்தான் நேற்று நடந்தது. நேற்று நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் விரிவாக என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் குறித்து சொல்லவில்லை. என்னென்ன கேள்விகள் என்பதை சொல்கிறேன். அதற்கு முன்பு இந்த தாஜ் ஹோட்டலில் நடந்த அந்த தாக்குதல் பேசியிருந்தோம் இல்லையா? அந்த ஐடியல் ரிசார்ட்டில் ஐஸ்கிரீமுக்கு ரூம் கொடுக்கலன்ட்டு காண்டில் அந்த சம்மந்தப்பட்ட பெண் வந்து போய் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்களாங்க சார்? இல்லை, வாக்குமூலம் கொடுக்கல. எதுக்காக நேற்று காவல்துறையினர் அந்த பெண் வீட்டிற்கு சென்றார் என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த சம்பவம் நடந்து 27 இரவு அந்த சம்பவம் நடக்கிறது. 28 மறுநாள் வந்து செய்தித்தாளில் வந்துருச்சு. செய்தித்தாளில் வந்த அன்றே அந்த பெண் தாஜ் ஹோட்டல் ஜென்ரல் மேனேஜருக்கு கடிதம் எழுதிடுறாங்க. என்னென்னு அந்த பெண் எழுதுகிறாங்கன்னா, இந்த மாதிரிங்க ஒரு சின்ன தகராறு நடந்துச்சு, அவ்வளோதான். ஒரு சின்னதாக ஒரு வார்த்தை மோதல் நடந்தது. 25 அதிகாலையில் இது நடக்குது. ஐ வுட் லைக் டு பிளேஸ் இட் கிளியர்லி ஆன் ரெக்கார்ட் தட் ஐ வாஸ் நெய்தர் ஹாரஸ்ட், நாட் மேட் டு ஃபீல் த்ரெட்டன்ட் ஆர் அன்கம்ஃபர்டபுள் இன் எனி மேர். ஸோ ஒரு சின்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆனோடனே என் கூட வந்திருந்தவங்க அப்பா நிறுத்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுத்துட்டாங்க. அண்ட் நீங்கள் சொல்வது போல் அங்கே ஏதோ கைகலப்பெல்லாம் நடந்ததுன்னு சொல்கிறீங்களே, அது போல் கைகலப்பு ஃபஸ்ட்டு நடக்கலை. நடந்தால் அந்த இடத்துல நான் இல்லை. ஆனால் நீங்கள் கொடுத்த புகாரில், உங்களோட எம்ப்ளாயி கொடுத்த புகாரில் நானும் அந்த இடத்துல இருந்ததாக சொல்லியிருக்கிறாரு. நானே அங்கே இல்லைன்னு சொல்கிறேன். இவர் எந்த அடிப்படையில் புகார் கொடுத்தாருன்றது எனக்கு தெரியல. உங்கள் மேனேஜர் கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டு உண்மைக்கு மாறாக இருக்கிறது. நான் ஹாரஸ் பண்ணப்பட்டேன் என்று பொய்யான புகார் கொடுத்து என்ன ஹாரஸ் பண்ணிகிட்ருக்காங்க என்று அந்த பெண், அதனால் சம்மந்தம் இல்லாமல் தயவு செய்து இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க. நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் என் பேர் இதில் சேர்த்து பொய்யா ஒரு புகாரை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் வாபஸ் வாங்கிக்கிங்கன்னு 28/10 அந்த பெண் கொடுத்து விடுகிறார். தாஜ் ஹோட்டல் ஜென்ரல் மேனேஜருக்கு காப்பி டு நுங்கம்பாக்கம் அண்ட் ஐடியல் பீச் ரிசார்ட்ஸ். ஓகே. 29 காலை அந்த தாஜ் ஹோட்டலோட பார் மேனேஜர் யார் புகார் கொடுத்தாரோ அந்த பிரபு, என்னப்பா நடந்துச்சுன்னு ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரித்தாங்க. நான் நடந்ததை சொன்னேன், நான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல, அதனால் எனக்கு தெரியாமல் இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி எஃப்ஐஆர் போட்டிங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி நீங்கள் எந்த அடிப்படையில் எஃப்ஐஆர் போட்டிருந்தாலும் நான் இனிமேல் இந்த வழக்குக்கு ஒத்துழைக்க மாட்டேன், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு அந்த தாஜ் ஹோட்டல் ஜென்ரல் மேனேஜரை எழுதிட்டார். ஐஸ்கிரீமுக்கு உச்சக்கட்ட கோவம். சரியா? பெண்ணனா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. சும்மா நான் ஏற்கனவே சொன்னது போல் சும்மா எஃப்ஐஆர் போட்டுட்டு விட்டுருந்தாலும் அவங்க பாட்டுக்கு மல்லு கட்டணும் பெயிலுக்கு. ரைட்டா? கால் பக்கத்துக்கு பிட்டு சுரேஷை வச்சு அருண் ஆகா ஓகன் புகழ்ந்து பல ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் தொடர்ந்து தொடர்பு கொண்டு அழுத்தம் கொடுத்தும் கூட அவர் ஐயா நகர் அப்படின்ட்டு சொல்லிட்டாருன்னு பகுமானமாக எழுதி இன்றைக்கி பரவிடுச்சு செய்தி. பரவின உடனே அதுக்கப்புறம் நம்ம நாலேஜுக்கு வந்து விசாரித்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சு செய்தியை வெளியிட்ட உடனே இப்போது புகாரை வாபஸ் வாங்கிட்டாங்க. உங்கள் நோக்கம் நிறைவேறல, மொக்க வாங்கிட்டீங்கல்ல. எதை எடுத்தாலும் இப்படி தான் பண்ணுறது. ஸோ இப்போ அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருமாங்க சார்? அவங்களாம் வெளியே வந்துருவாங்க. இன்று அந்த ஜாமீன் வருகிறது. புகார் அளித்தவர் நான் புகாரை வாபஸ் வாங்குகிறேன் என்று எழுதிவிட்டார். வாட் சர்வைவ்ஸ் அண்டு அதில் வந்து மெயினான சார்ஜே விமன் ஹராஸ்மெண்ட், செக்ஷன் 4 ஆஃப் விமன் ஹராஸ்மெண்ட்டு. அந்த உமன் இப்படி சம்பவமே நடக்கலைன்னு எழுதி கொடுத்துருக்குது. அப்புறம் வாட் சர்வைவ்ஸ் இந்த கேஸு? நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மாலதி, இது எவ்வளோ பெரிய அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லான்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 8 பேர் போய் தாஜ் ஹோட்டலில் போய் பாரில் குடிக்கிறாங்கன்னா இப்போ எவ்வளோ காசு இருக்கான்? ஜெயபிரகாஷ்க்கு கேட்டால் தெரியும் எவ்வளோப்பா காசு இருக்கான். ஒரு லார்ஜில் 4 கோட்டர் வாங்கலாம் இல்லையா? 3 கோட்டர் வாங்கலாம். அப்போது அவங்களில் இத்தனை பேரை கூப்பிட்டு 4 நாள் 5 நாள் கூப்பிட்டு வம்புக்காக, உன் ஈகோவுக்காக, உன் திமிருக்காக நீ சிறையில் வைக்கிறேன்னா அந்தளவுக்கு நாட்டில் சட்டமும் நீதியும் செத்து போச்சு. இந்த மாதிரியான சலசலப்புக்கள்லாம் பார்லேயோ ஹோட்டல்ஸ்லேயோ நடக்கிறது சகஜம்தான் சார். சம்மந்தப்பட்டவங்க முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம இந்த மாதிரி போலீஸ் விவகாரமாக அது மாறுதுன்னா அந்த ஹோட்டலுக்கே சிக்கலாக வாய்ப்பு இருக்குல்ல சார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. நீங்கள் ஒரு கெஸ்ட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ளசன்ட் டைம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் போகிறீங்க. இது மாதிரி ஏதோ நடந்துச்சுன்னா பேசிவிட்டு அதான் அவங்களே சம்மதமாயிட்டாங்களே, தென் வாட்? அப்போது உங்களோட சம்மதம் இல்லாமல் நீங்கள் போய் மது அருந்திய இடத்துல அந்த மேனேஜர் வந்து உங்கள் மேலே புகார் கொடுக்குறாருன்னா யாருமா போவாங்க?
பிஸ்னஸ் எப்படி அடி வாங்கும்? எந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாவது இதை செய்யுமா? கூடுமான வரைக்கும் சார் போலீஸ்க்கு மட்டும் போயிடாதீங்கன்னு வாங்க இல்லையா சார், போலீஸ் மட்டும் போயிடாது சார், பேர் கெட்ட பேர் ஆகிடும் சார். பல இடங்கள்ல சார் சிசிடிவி கேமரா கூட இருக்காது அந்த பிரைவசியை பாதுகாக்கிறதுக்காக. சின்ஸ் அண்ட் டானிக்ல சிசிடிவி இல்லாமல் ஐஸ்கிரீம் போகிறதுக்குன்னு மட்டும் ஒரு அறை தனியாக வைக்கப்பட்டிருக்கு. உபத்தகவலா சார்? ஆமாம், கேட்டதுனால அவர் தான் நடத்திட்டு இருந்தார் அந்த பாரு. அவாய்ட் பண்ணுவாங்க. அப்போ நீ இந்த மேனேஜரை மிரட்டி இந்த பிரபுவை மிரட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுருக்கேன்னா எவ்வளவு அழுத்தம் கொடுத்துருப்ப? இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியை நீதிமன்றம் கேட்கும்ல சார்? கேட்க வேண்டும். இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பவர்கள் ஜாமீனில் வெளியே வருவார்கள், அவர்களும் சும்மா விட மாட்டார்கள். சரியா? இப்போ நம்மளும் தான் பேசிட்டோம்ல, இப்போ யாரும் பேசலைனாலும் அவங்களுக்கு பயம் இருக்கும். எதுக்குப்பா நம்மகிட்ட சொன்னது தான் அவங்ககிட்ட உருட்டுவாங்க. போலீஸ்கிட்ட மட்டும் பிரச்சனை வேணாம்ப்பா, அவங்ககிட்ட மட்டும் போய் எதுக்கு பிரச்சனை வச்சுக்காத. நீ அரசியல்வாதிகிட்ட மோதினா கூட தப்பிச்சிடலாம், ஆனால் போலீஸ் அதிகாரிகிட்ட மோதாது, அதுவும் இவன் பைத்தியம், அங்கே மட்டும் எதுவும் வச்சுக்காத என்று அவர்களுக்கும் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்காக நம்ம பேசுகிறோம் அப்படின்றது அவங்களுக்கு துணிச்சலை தரும் அல்லவா? இன்னொன்று, ஒன்றும் இல்லாத ஒரு சின்ன பிரச்சனை, காம்ப்ரமைஸ் ஆன ஒரு பிரச்சனைக்கு நீ ரிமாண்டு பண்ணி 8 பேரை புழலுக்கு அனுப்பிச்சிருக்கிற. அதில் ஒரு 4 பேர் சண்டை போடணும்னு நினைக்க மாட்டான், எனக்கு நஷ்டஈடு கொடுன்னு கேட்க மாட்டான். பாருங்கள், புகார் போய் புகார். இதில் என்ன விசேஷம்னா, நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் அப்புறம் தான் கட்டு போகிறார். இல்லை ஐஸ்கிரீம் எங்கேயாவது கையெழுத்து போட்டிருப்பார் இந்த ஆவணத்தில், எங்கேயாவது எஃப்ஐஆர் போட்டது யார்? நுங்கம்பாக்கம் இன்ஸ்பெக்டர். ஏசி கூட மாட்ட மாட்டார். கடைசி வரைக்கும் பதில் சொல்ல போவதா அவர்கள் மனித உரிமை ஆணையத்திற்கு சென்றாலும் சரி, பொய்யான வழக்கு போட்டு எங்களை மானபங்கப்படுத்தி விட்டார்கள் என்று நஷ்டஈடு கேட்டு நீதிமன்றத்திற்கு சென்றாலும் சரி, இந்த தொகையை கட்டப்போவது அந்த நுங்கம்பாக்கம் ஆய்வாளர். நேற்று 7 கிணறு காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு சென்றேன். என்ன வழக்குன்றதை எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கொலை முயற்சி பாத்திரையாவரியோட அந்த கட்சிக்காரர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போன உடனே நீங்கள் பத்திரிகையாளர் என்றால் எங்கேயாவது பதிவு செய்திருக்கிறீர்களா? அப்புறம் உங்கள் பேர் என்ன, அம்மா பேர் என்ன, அம்மாவுக்கு என்ன வருமானம், உங்களுக்கு என்ன வருமானம், உங்கள் மீது குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறதா, தெரிஞ்சுன்னா தீத்துவை போறியா நீ? இதுக்கும் கொலை முயற்சி வழக்குங்க என்னடா சம்மந்தம்? எவ்வளோ வருமானம் வருகிறது யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்களா? அதெல்லாம் இவங்க தான் பார்த்துப்பாங்க, எனக்கு என்னன்றது கூட தெரியாது. இணைந்திருக்கிறீர்களா? உங்களுக்கும் மாலதிக்கும் என்ன உறவு? எங்கே குடியிருக்கிறீர்கள்? தற்போதைய முகவரி என்ன? அது சொந்த வீடா? நான் வாடகை குடியிருக்கேன்னு சொல்லிட்டேன். வாடகை வாங்குறாங்க உண்மையில், மாதம் வாடகை குடியிருக்கிறேன். அந்த வீடு யார் பெயரில் உள்ளது? எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்டது? அந்த வீடு வாங்கியதற்கு எங்கிருந்து உங்களுக்கு பணம் வந்தது? ரொக்கமாக கொடுக்கப்பட்டதா, வங்கி மூலமாக பரிமாற்றம் செய்யப்பட்டதா? உங்கள் ஊழியர்களில் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு சம்பளம் தருகிறீர்கள்? அந்த சம்பளம் ரொக்கமாக தரப்படுகிறதா, வங்கி மூலம் தரப்படுகிறதா? அது சம்பந்தமான பதிவேடுகள் இருந்தால் ஒப்படைக்கவும். திரு அருண், திரு செல்வப்பெருந்தகை, திரு சேகர் பாபு ஆகியோர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று எதை வைத்து சொன்னீர்கள்? அதற்கான ஆதாரங்கள் இருந்தால் சமர்ப்பிக்கவும். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பற்றி உங்களுக்கு தகவல் சிறையில் இருந்தவர்கள் கொடுத்ததா? யார் அந்த தகவலை கொடுத்தது? ஆம்ஸ்டாங் வழக்கு பற்றி பேச வேண்டும் என்று யாராவது உங்களுக்கு பணம் கொடுத்து பேச சொன்னார்களா? நீங்கள் இப்படியெல்லாம் வீடியோ போடுவதால் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் என்பது உங்களுக்கு தெரியாதா? இதே ரேஞ்சு தான் கேள்வி. அந்த கொலை முயற்சி பண்ணியா அதை பற்றியே கேட்கல. சரி, என்னதான் நீங்கள் பதில் எழுதி கொடுத்தீங்க? சொல்கிறேன். எதுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேள்வி. எதுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க? பணம் சம்பாதிக்க. எவ்வளோ சம்பாதிக்கிறீர்கள்? தொழில் ரகசியம் சொல்ல முடியாது. நீங்கள் பத்திரிகையாளராக பதிவு செய்திருக்கிறீர்களா? பதிவு செய்தால்தான் பத்திரிகையாளர் என்று எந்த சட்டமும் சொல்லவில்லை. உங்களுக்கும் மாலதிக்கும் என்ன உறவு? இது வழக்குக்கு சம்மந்தம் இல்லாதது. இந்த வீடு, பல்லவரம் வீடு எப்படி வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த பல்லவரத்தில் நீங்கள் இருக்கிறது சொந்த வீடாக, வாடகை வீடுனா வாடகை வீடு, நான் உங்களுக்கு வாடகை கொடுக்குறேன், என்னப்பா? அப்புறம் இன்னும் 2-3 கேள்வி இதே ரீதியில். இந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் உங்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கான்னா தெரியாது, நினைவில்லை, இது உங்களுக்கு அவசியம் இல்லை. நீ நக்கலாக கேள்வி கேட்குற, நான் நக்கலாக பதில் சொல்ல மாட்டேன். இதே ரேஞ்சில் எல்லாத்துக்கும் எழுதி விட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு கம்ப்ளீட்டாக. ஒரு 2 பேர், ஒருத்தர் ஐஎஸ்சில் செல்ஃபோனில் வீடியோ எடுக்கிறார், ஒரு ஃபுல் வீடியோ கேமரா, அந்த ரெட் பிக்ஸ்லாம் வச்சுருக்க மாதிரி பெரிய கேமரா எடுத்தாங்க. நல்லா வந்து கரெக்டாக எடுங்க, இப்படி ஆங்கிள் கரெக்டாக இருக்காது. என்ன யூடியூப் சேனல்ஸ் அப்லோட் பண்ணுறாங்க? பண்ணுவாங்க. இனிமேல் ஒரு ஐஸ்கிரீம் சேனல் என்று ஒரு புதிதாக தொடங்கி இந்த விசாரணையெல்லாம் அவர் ஐஸ்கிரீம் போட்டு பார்த்து அப்படின்னு ரஜினிவார் என்ன அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அது ஃபார்ம்லாம் இதெல்லாம் கடை எழுதி கொடுத்தோன்னா கையெழுத்து போடுங்க. கையெழுத்தம் போட முடியாதுட்டேன். நான் உங்களுக்கு தெரியாதா? அது என்னென்னா, அவர்கள் பதிவு செய்யும் வாக்குமூலத்தில் நம்ம கையெழுத்து போட வேண்டிய தேவையில்லை, அவங்க தான் கையெழுத்து போடணும். ஸோ அதனால தான் இஷ்டத்துக்கு எழுதிக்குவாங்க. ரைட்டாக கையெழுத்து போட முடியாது அப்படின்ட்டேன். சரி, இது சொல்லுங்கள், நீங்கள் இந்த ஆளெல்லாம் அனுப்பிச்சிங்களா அப்படின்னு. அவன் யாருன்னே தெரியாது சார், அவன்லாம் ஒரு ஆளா? அவனெல்லாம் அடிக்கிறதுக்கு வேறு ஆள் அனுப்பணுமா? இல்லை உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிடும் சார். நோட்டீஸ் வந்துச்சா இல்லையான்லாம் தெரியாது சார். நான் 100 பேரை பற்றி பேசுகிறேன் வீடியோவில். 100 பேருக்கு க்ரீவன்ஸ் இருக்கும்.
அதுக்கெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது சார். நான் என்கிட்ட நோட்டீஸே ஆக்சுவலி வரல சார். வரல. வராத நோட்டீஸ்க்கு எப்படி சார் நம்ம கொலை முயற்சி பண்ணுவோம்? கண்ட நாயில் வாட்ஸ்அப்பில் நோட்டீஸ்ன்னு சொல்லிட்டு அனுப்புறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு கொலை முயற்சி பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புகிறாங்களா? ஒரு எஃப்ஐஆர்னு போட்டிருக்காங்களே, அறிவு வேணாம்? அந்த பாத்திர வியாபாரி இது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இல்லை, இப்போ இவராவது குறைஞ்சபட்சம் இப்போ முதல்ல நோட்டீஸ் அனுப்பி விடுப்பா, அப்புறம் கொலை முயற்சின்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்ணலான்னு சொல்லணும்ல. நோட்டீஸே அனுப்பாமல் இதை மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களே சார். போலீஸ் ஃபோர்ஸை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்தால் ஒரு அதிகாரியோட தனிப்பட்ட சுயநலத்துக்காகவும் ஈகோவுக்காகவும் என்பது உங்களுக்கு தெரியும். ஃபெதர்ஸ் ஹோட்டலில் ஒரு வழக்கு சொன்னேன்ல, அந்த வழக்கு, இந்த தாஜ் ஹோட்டல் வழக்கு, எவ்வளோ வேலை அந்த போலீஸ்க்கு, நுங்கம்பாக்கம் போலீஸ்க்கு 8 பேரை ரிமாண்டு பண்ணணுன்னா எவ்வளோ வேலை தெரியுமா? இந்த வழக்கு எடுத்துக்க. இதோட 5 வாட்டி வந்துட்டாங்களா போலீஸு நம்ம ஆஃபீஸ்க்கு? இது போனோம், எவ்வளோ கஷ்டம்ட்டாங்க தூரத்தை பார்த்தியா? நார்த் மெட்ராஸில் சந்தில் பூந்து அங்கேயே இருந்து 3-4 பேர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், 2 கான்ஸ்டபிள், 5 வாட்டி வந்துட்டாங்க. பாதி நாள் போயிடும் சார். பாதி நாள் போயிடும். எப்படி வேலை பார்ப்பீங்க? அங்கே அந்த 7 கிணறுல நார்த் மெட்ராஸில் 100 பிரச்சனை இருக்கும். அதை பார்ப்பாங்களே. நேற்று ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷன் இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஜஷ்வந்த் மாதிரியான முக்கியமான வழக்குகளை டிஸ்ட்ராக்ட் ஆகி விடுறதுக்கு தானே சார். எப்படி உங்கள் வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க? இல்லை சார், தொடர்ந்து வந்து உங்கள் வழக்கு மட்டும் இல்லை, நிறையா வழக்குகளில் வந்துட்டு இப்படி பொய் எஃப்ஐஆர் போடுறாங்க, நிறைய பேர்த்த வந்து இப்படி தவறாக வந்து கைது பண்ணுறாங்க. அப்படி இருக்கப்ப ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறையை வச்சுட்டு ஒரு நீதிபதி நம்ம தான்ப்பா வழக்கு தொடுக்கணும். இதெல்லாம் முடிச்ச பிறகு நம்ம தான் வழக்கு தொடுக்கணும். இல்லை சார், இப்போ நம்மள மாதிரி ஆளுங்க வந்து வழக்கு தொடர்ந்துடலாம் சார். நீதிமன்றத்தில் போய் ரொம்ப கஷ்டப்படுறவங்க எப்படி சார் அவங்கள்ட்ட எவ்வளோ காசு இருக்கும்? தொடுக்க முடியாது, அப்படியே போக வேண்டியதா, சமாதானமாகி போலீஸ்கிட்ட போய் காலில் விழுந்துருவாங்க. இன்றைக்கி யார் எதுக்குறது ஐஸ்கிரீமை சொல்லு? சென்னை மாநகரத்தில் இன்றைக்கி ஐஸ்கிரீம் அதிகாரியை எதிர்த்து பேசுவதற்கு ஒருவர் இருக்கிறாரா? கீழே அவருக்கு ஐஸ்கிரீமுக்கு கீழே வேலை பார்த்துருக்கோம், என்கிட்ட ரகசியமாக பேசி தகவலை சொல்கிறாங்களே, எதுக்கு சொல்லு? அடுத்து டிஜிபி ஆக போகிற ராத்தோருக்கும் ஐஸ்கிரீமுக்கும் 7ஆம் பொருத்தம். ஒரு வார்த்தை பேச சொல்லு, ஒருத்தர் எதுக்க மாட்டாங்க. அந்த துணிச்சல் தான், அந்த திமிரு தான். இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு நல்ல அரசு, ஒரு நல்ல முதல்வராக இருந்தேன். என்னதான் ஏன் பண்ணிகிட்டு இருக்காங்க? கூப்பிட்டு கேட்டு சரி பண்ணணும்ல. அது பண்ண மாட்டாங்க, நம்மளை மாற்ற முடியாதுன்ற திமிரில் தானே இந்த வேலையெல்லாம் பண்ணுறது. நேற்று என்ன கூப்பிட்டு என்ன 7 கிணறுல என்ன சமன் பண்ணி விசாரித்து என்ன தூக்கில் போட்டிங்களா? காலையில் 7:30 ஆஃபீஸ்க்கு வந்து ஷூட்டை முடிச்சுட்டு 11:30 போய் சம்மன் அட்டன் பண்ணிவிட்டு என்கொயரியை முடிச்சுட்டு வாசல்லே வந்து நின்று ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு தானே வந்தேன். என்ன பண்ணிட்டீங்க இப்போ? என்ன அடுத்து மாலதியை கூப்பிட போகிறீங்க? மாலதியை கூப்பிட்ற அன்றைக்கி போய் திருப்பி ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பேன். இது மாதிரி ஐஸ்கிரீமோட வண்டவாளங்களை 7 கிணறு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே வச்சு சொல்ல போகிறேன், போய் பேச போகிறேன். ஜனநாயக நாடுப்பா, கழுத்து சீவிட்டீங்களா? தூக்கில் போட்டுருவீங்களா? இன்னும் போடு, இன்னும் 100 எஃப்ஐஆர் போடு, நீதிமன்றங்கள் இருக்குது, என்ன பண்ணிட முடியும்? ஆனால் உன்னோட வரட்டு ஈகோவுக்காக ஒரு போலீஸ் மெஷினரியை மிஸ்யூஸ் பண்ணுற தெரியுதா? இவ்வளவு பணக்காரங்களாக இருக்காங்களே, ரிசார்ட் வச்சுருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ரிசார்ட் வச்சுருக்கிறாங்க, என்ன பண்ண முடிஞ்சு? இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் கேளு. இந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு வரதராஜன் அவர்கள் வெளியே வந்து விட்டார் இல்லையா? அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா வரதராஜன் பேர் எஃப்ஐஆரில் இல்லை. எஃப்ஐஆரில் எல்லாமே எப்படி சார் அரெஸ்ட் பண்ண முடியும் ஒரு ஆளை? வரதராஜன் கைது செய்யப்பட்டார் அல்லவா? அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன். வரதராஜன் கைது செய்யப்பட்டது ஐஸ்கிரீமோட தனிப்பட்ட ஈகோன்னு சொன்னேன். வரதராஜன் கைது செய்யப்பட்ட அந்த எஃப்ஐஆரில் என்ன இருக்குன்றதை சொல்கிறேன். நான் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள், ஈவெண்ட் மேனேஜர் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன். வேலை இல்லாத நேரத்தில் சமூக வலைத்தளங்களில் நான் வந்து பார்க்கறது வழக்கம். கரூரில் நடைபெற்ற அந்த ஸ்டாம்பீட் தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. விசாரணை அதிகாரி நீதிபதி பெண் என்றும் பாராமல் நீதிபதிகளை அசிங்கமாக விமர்சனம் செய்து நிறைய பேர் செய்து வருகிறார்கள். அதே போல் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் மீதும் விமர்சனம் செய்து வருகிறார்கள். அப்படின்னா அந்த விமர்சனங்கள்லாம் சில இதெல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் படிக்க முடியாது, கண்ணா பின்னாவென்று எழுதியிருக்கிறார்கள். சரியா? அதில் மொத்தம் 41 போஸ்ட், இன்ஸ்டா, எக்ஸு எல்லாம் சேர்த்து மொத்தம் 41 போஸ்ட் இதில் இருக்குது. ஓகே, இதில் திரு வரதராஜன் அவர்களோட ரோல் என்னன்றது பார்ப்போம். நான் மேலே மற்ற விஷயங்கள் எல்லாம் படிக்கல, அது படிக்கவே முடியாது, அவ்வளோ மோசமாக எழுதியிருக்காங்க. ரைட்டா? அதனால் நான் அதை படிக்கல. வரதராஜன் மீதான அலிகேஷனை பார்ப்போம். விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? ஏன் வருத்தம் தெரிவிக்கவில்லை? புகார் இல்லாவிட்டாலும் விஜய் மீது வழக்கு பதிவு செய்து இருக்க வேண்டாமா? மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்ச் கருத்தும் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி கருத்தும் ஒரே மாதிரி இருப்பதாக தெரியவில்லையே. ஸ்டாலின் மேல் தனி நீதிபதிக்கு ஏன் இந்த பாசம்? கீழே இருக்கின்ற வீடியோவை பாருங்கள், விவாதிப்போம். ஓகே, இவ்வளோதான். அதற்கு அடுத்து வந்து கிஷோர் போட்டுட்டு யார் யாருக்கு தலைமை பண்பு இருக்கிறது என்பதை ஆராய்வது நீதிமன்றத்தின் வேலை கிடையாது. சட்டம் மீறப்பட்டிருந்தால் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க உத்தரவு இடலாம். மற்ற கருத்துக்கள் அவசியமற்றது. இது போல் இருக்குது. இதில் இது 2 மாடரேட்டான கருத்துக்கள். ஆனால் நான் மேலே சொன்னேன்ல, அதெல்லாம் படிக்க முடியாதுன்னா இப்போ பார்த்துக்க எப்படி இருக்குன்னு ஊகிச்சுக்குங்க நீங்கள். சரியா?
அப்படி இருக்குது. இப்போது இதில் எந்த போஸ்ட்டு போட்டவங்கள முதல்ல கைது பண்ணணும்? அசிங்கமாக இருந்தாங்க அவங்கள தான் கைது பண்ணணுமா? 41 போஸ்ட்டை இதில் ரெஃபர் பண்ணுறீங்களே, 41 போஸ்ட்டில் வரதராஜன் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுறாரா? கிஷோர்லாம் கண்ணுக்கு தெரியலையா? கைது பண்ணால? ஏன் வரதராஜன் கைது பண்ணாங்க சொல்லு? அந்த அதிகாரியை பற்றி பேசுனதுனால. எக்ஸாக்ட்லி. திரு வரதராஜன் அவர்கள் நான் கைது செய்யப்பட்ட போது காவல்துறை இது போல் செய்வது தவறு அப்படின்னு பேசினார். ஓ, நீ அதிகாரி பற்றி பேசுறியா? பார்க்குறியா? நீ யாரை பற்றி வேணாலும் பேசு, ஜட்ஜை பற்றி கூட பேசு, ஆனால் அதிகாரியை பற்றி பேசினா சும்மா விட மாட்டோம் அப்படின்னு இதில் கைது பண்ணிவிட்டு, ஏற்கனவே இவர் மீது பதிவு செய்திருந்த 2 எஃப்ஐஆர் இருந்துச்சு, ஃபார்மல் அரெஸ்ட்டு. அதில் ஒன்றில் பெயில் கிடச்சிச்சு, இன்னொன்றில் ரிமாண்டு ரிஜெக்டடு. எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், ஒன்று என்னை பற்றி பேசியிருக்கல, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. புரியுதா? 7 வருஷம் காத்திருக்கல ஐடியல் ரிசல்ட் ஓனருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதை தவிர வேறு சிந்தனையே இல்லை. இப்போ இது மனநோயா இல்லையா சொல்லுங்கள்? இப்போ நீ எப்படி மற்ற வேலையை பார்ப்ப? அவரோட கஷ்டம் எனக்கு புரியுது. கீழே இருக்கவங்களாம் சிரிக்கிறான், கீழே வேலை பார்க்குறவங்களாம் குரூப்பில் நம்ம வீடியோவெலாம் ஷேர் பண்ணிக்கிட்டு தம்பனைலாம் ஷேர் பண்ணிக்கிறாங்களாம், ஸ்க்ரீன் தம்பனையில் கீழே இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகளே ஷேர் பண்ணி சிரிக்கிறாங்க. ஒரு ஐஎஸ் இருக்குல்ல, இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இருக்குல்ல, அவங்க வந்து சொல்கிறாங்க, சார் எல்லோரும் அதை ஷேர் பண்ணி சிரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. வேதனையாக தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சில விஷயங்கள்லாம் கடந்து போக கற்றுக்கணும். நீங்கள் அதிகாரியாக இருக்கிறீங்க, கடவுள்னு நினைப்பா உங்களுக்கு மனசில்? யாருமே உங்களை எதிர்க்க மாட்டாங்களா? தீஷ் பல விஷயங்களை வெளியில் சொல்லலை. இந்த டீனர் ஆஃபீஸ் மூடின உடனே எத்தனை கட்டடம் பார்த்தோம். நீ வரல இப்போ வேலைக்கு. எங்கே போய் பேசினாலும் ஃபோனை ட்ராக் பண்ணி அந்த பில்டிங் ஓனரை பிடிச்சி உன் பில்டிங்கை சீல் வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் வீட்டில் சாக்கடை ஊற்றின உடனே காலி பண்ணிவிட்டு ஹோட்டலில் குடியிருக்கோம். சரி, எங்கேயாவது வாடகை வீடு பார்க்கலான்னா வாடகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வாடகை மாதம் 1 லட்ச ரூபா வரைக்கும் வாடகை பார்த்தாச்சு. கொடுக்குறேன்னு சொல்கிறவன் மறுநாள் கொடுக்க மாட்டேங்க. லீஸுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறவன் இன்றைக்கி சரி சார் பரவாயில்ல சொல்லிட்டு தான் இது பண்ணுறது. சார் நான் அந்த மாதிரி சார் சிக்கல் இருக்குது, உங்களுக்கு வாடகை கட்ட கொடுத்துருவேன், லீஸ் அமௌண்ட்டு கொடுத்துட்றேன், கொடுங்கன்னா வாங்க சார் நாளைக்கு அட்வான்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறவன் மறுநாள் மாதிரிட்டான். அதுக்கப்புறம் சரி இது ஒன்றும் சுத்தப்படாது, விலைக்கு பார்க்கலாம் வீடுன்னு போனால் விற்க மாட்டாங்கப்பா. எல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலி சார் சரி சார் நாளைக்கு அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்ட்டு நினைக்கிற நேரத்தில் பார்த்தா வித்ட்ரா பண்ணிடுறாங்க. என்னன்னு அதுக்கப்புறம் விசாரித்தா ஒவ்வொரு இடத்துலையும் சென்னை மாநகர உளவுத்துறையினர் சென்று அவர்களை மிரட்டி இருக்கிறார். சரி, எனக்கு இதில் புரியாத விஷயம் என்னென்னா, வாடகைக்கு விடுறவனை மிரட்டுறதை புரிஞ்சுக்க முடியும், லீஸுக்கு இருக்கிறவனை கொடுக்குறத புரிஞ்சுக்க முடியும், வீடு விற்கிறவன் ஏன்டா பயப்படுறான்னு கேட்டால், சார் அவர் மேலே ஏகப்பட்ட வழக்கு இருக்குது, அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்ட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எப்படியும் வீடு இன்னும் 1 கோடி ரூபாய் இருக்காதா குறைஞ்சது. இன்னொன்று, அவ்வளோ ரிஸ்க் எடுத்து எனக்கு எதுக்கு வீடு வைக்கணும்? இதே வேலை 24 மணி நேரமும் டவர் லொக்கேஷனை மானிட்டர் பண்ணுறது, ஐபிடிஆர் எடுக்கிறது, யார் கூட பேசலான்னு பார்க்குறது, இது மனநோயா இல்லையா? நானும் வீடு விற்கிறேன்னு சொல்கிறேன், விற்க மாட்டேங்கிறான். உங்களுக்கு ஒரு நெருக்கடியில் தான் வீடை விற்கிறாங்க. பெரிய ப்ராப்பர்ட்டி விற்கிறது ஏதாவது ஒரு நெருக்கடியில் தான் விற்பாங்க இல்லையா? சும்மா தமாஸ்க்கு பொழுது போகாமல் விற்பாங்க எல்லாராவது. அப்போ சரின்னு பார்த்து பேசி முடித்து ஓகேங்கன்னு சொல்லி நாளைக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கிறேங்கன்றது வரைக்கும் போகிறவன் மறுநாள் ஃபோன் பண்ணி இல்லை சார் வேண்டாம், விற்கலன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இல்லைங்க நாங்கள் விற்கிற முடியும் மாற்றிட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தா அதே ஆடு நோ ப்ரோக்கரில் இருக்குது. என்னன்னு செக் பண்ணால் இவனுக்கு விற்றனா ஓம் அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. நீ இவங்ககிட்ட இருந்து காசு 10 ரூபா வாங்கினா கூட ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் மீறி பல்லாவரத்தில் ஒரு ஊட்ட வாங்கிட்டாங்களே, நிம்மதியாக இருக்கானுங்களே. அது வேற ஒரு கமிஷனரேட்டில் போய் மாட்டிக்கிச்சே, தாம்பரம் கமிஷனரேட்டு. அருண் சொன்னாருன்னு தாம்பரம் கமிஷனரேட்லேருந்து 2 நாள் ஆள் அனுப்பிச்சாங்க. அதாவது பாஸ்போர்ட்டு கேட்டிருக்கேன் நான் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிச்சிருக்கேன் அப்படின்னு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 நாள் 3 நாள் ஆள் அனுப்பிச்சாங்க. அப்புறம் நான் அங்கே இருக்க உயர் அதிகாரிகிட்ட நான் புகார் அனுப்பிச்சேன். நான் பாஸ்போர்ட் கேட்கல, எதுக்கு வீட்டுக்குள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அங்கே தொல்லை நின்றுச்சு. இப்போது தாங்கிக்க முடியல. அது கூப்பிட்டு உட்கார வச்சு இன்னொன்று பேங்க்கில் அட்ரஸ் பண்ணி பேமெண்ட் எப்படி போயிருக்குன்றது பேங்க்லேருந்து நீ ஸ்டேட்மெண்ட்டு வாங்கிட்ட தெரியும். எதுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டுனுங்கிற நீ? என்ன ஒரு மனுஷன் வீடு வாங்கக்கூடாதா, குடியிருக்க கூடாதா, வாழக்கூடாதா? ஒரு பைத்தியக்காரன் தன்னோட ஃபோர்ஸை மிஸ்யூஸ் பண்ணி இவ்வளோ வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த கவர்மெண்ட்டுங்க இருக்கிற அது உயர் அதிகாரிங்க, இந்த சிஎம்மும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருன்னா எவ்வளோ பெரிய கையாளாகாத அரசு. அதனால தான் இந்த அரசு ஒழியணும்னு நான் வேலை பார்த்துட்ருக்கேன். ஒரு நாள் கூட லீவ் கொடுக்காம உங்களெல்லாம் வச்சு வேலை பார்க்கறதுக்கான காரணம் என்னென்னா, தப்பித்தவரி கூட திமுக வந்துடக்கூடாது. நேற்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு சென்று விட்டு முதல்வர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். பார்த்தீங்களா? அந்த வீடியோவை நீங்கள் சிஎம் பேசுகிறத பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. அந்த வீடியோவில் சிஎம் பேசி கொண்டிருக்கும் போது பின்னால் கனிமொழியும் தங்கம் தென்னரசும் நிற்பார்கள். நீங்கள் இந்த சிஎம்மை மறந்துட்டு அவங்க 2 பேரோட முகத்தை கூர்ந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி முகத்தில் அவ்வளவு பதைப்பு தெரியும். ஐயோ என்னத்தை உடறி கொட்ட போகிறாரோன்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. முடிஞ்ச இவருக்கு எதுவுமே புரியல, தெரியுதா? அதில் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்கிறார்கள். இவருக்கு அந்த கேள்வி புரியவில்லை என்பது தெரிகிறதா?
எது? ஆமாம். கடந்த மாதமா? அது வந்து நடவடிக்கை இருக்கு, விரைவில் முடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். போன குரு பூஜைக்கு கல்லூரி கட்டி தருவோம், நீங்கள் அடுத்த குரு பூஜை வந்துருச்சுங்க எங்கன்னு கேட்குறாங்க. அது செய்து தரப்படும்னு சொல்லுங்கன்னு தங்கத்தனரசு சொல்கிறாரு. அது செஞ்சு முடிச்சிடுறோம். எது தெரியுதா? அடுத்த கேள்வி கேட்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கனிமொழி முகத்தில் பயம் தெரியும். ஐயோ என்ன பதில் சொல்ல போகிறாரோன்ட்டு. இது மட்டும் இல்லை, இதை நான் முன்னிலேருந்து கவனிச்சிட்டு வந்திருக்கேன். நேற்று தான் ரொம்ப நல்லா தெரிஞ்சு. எல்லா இடத்துலையும் இந்த வெளிநாட்டுக்கு போகும்போதெல்லாம் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் தெரியுமா? அப்போ பார்த்தோன்னா பக்கத்தில் துரமுருகன் எல்லாரும் மூஞ்சி இப்படி பார்த்துருப்பாங்க, பயத்தோடய பார்ப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை இதுதான். புரியுதா? இது அங்கே இருக்க அதிகாரிகளுக்கெல்லாம் தெரியும்ல. இப்போ புரியுதா? சீமோட நிலைமை புரியுதா? உங்களுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க, கேள்வி புரியலன்னா என்னப்பா என்ன சொல்கிறேன் சொல்லுங்கள். கல்லூரியா ஏங்க கட்டி கொடுக்கல? அப்படியா? சரிங்க, கல்லூரி ஏது நிதி நெருக்கடி காரணமாக கட்டல, ரைட்டா? இப்படி தான் பதில் சொல்லணும். மைண்ட் செட்டு சிக்கல் புரியுதா? ஓ அதுவா? அது செய்து தரப்படும். எதுவாக இருந்தாலும் செய்து தரப்படும். இப்படி ஒரு சிஎம் இருக்கிறதுனால தான் ஐஸ்கிரீமில் ஆட்டம் போடுறாங்க. தமிழ்நாட்டில் என்ன அதிகாரிங்களுக்கு பஞ்சம் வந்துருச்சு? எதுக்கு பொறுப்பு டிஜிபி ஒட்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க? ஓட்ட முடியுமா? இவரை பற்றி தெரியும். நேற்று பார்த்தல மதுரையில். இதனால தான் ஃபஸ்ட்டு டிஜிபி போகணுன்றதே தெரியாது அவருக்கு. புரியுதா? ஒரு முதலமைச்சர் இப்படி சொல்லாமாப்பா, என்னன்றது தெரிஞ்சுக்காம அது செய்து தரப்படும் சொல்லாமா? அப்படி ஆன்சர் கொடுக்கலாமா? இப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க வண்டி. நான் சும்மா இவரை பொம்மை முதல்வர்னு இவரை முதல்வரை குறைத்து பேச வேண்டும் என்பதற்காக நான் சொல்ல, உண்மையிலேயே பொம்மை மாதிரி தான். எம்ஜிஆரே இப்படி தான் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் உடன் வேலை பார்த்த ஒரு உளவுத்துறையில் வேலை பார்த்தவர் சொல்லுவார், இன்றைக்கி தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான அந்த சிகிச்சை ரொம்ப அட்வான்ஸ்டாக ஆகிடுச்சு. 80ஸ்லாம் தொடங்குது. இங்கே போஸ்ட் கேர் இங்கே இல்லை, இந்தியாவில், யூஎஸில் நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது. ஸோ அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்த பிறகு ரொம்ப ஒரு உத்தேசமாகத்தான் ஆட்சி நடந்து கொண்டு இருந்தது. டைரக்ஷன் தெரியாது எம்ஜிஆருக்கு, கான்ஷியஸ் இருக்கும், டைரக்ஷன் தெரியாது. ஓகேவா? அவர் கூட இருந்த ஐஎஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு எவ்வளோலாம் கஷ்டப்படுவோன்னு. இறங்கி இப்படி போக வேண்டியதுக்கு இப்படி போய்ட்டு வரோம். கிட்டத்தட்ட அந்த நிலைமை வந்துருச்சுங்க. அதிகாரிகள் போடுற ஆட்டத்துலேருந்து இது தெரியுதா? இன்னைக்கு சொல்லு, இன்னைக்கு எதுக்குப்பா டிஜிபி பஞ்சமாப்பா? எதுக்குப்பா பொறுப்பு டிஜிபி? சொல்லுப்பா, எதுக்கு பொறுப்பு டிஜிபி? அவங்க நினச்சதெல்லாம் பண்ணுறதுக்கு இல்லை, ஒரு சிஎம் அனுமதிக்கலாமான்னு கேட்குறேன். நடக்குதுல்ல அது? நீங்கள் ஒரு முதலமைச்சர் இருக்கிறீங்க, சுற்றுச்சூழல் அணின்னு ஒரு அணியை ஓப்பன் பண்ணுறீங்க, ரொம்ப பெருமையாக தமிழ்நாட்டில் ஒரு ராம்சார் நிலம் அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்றது பெருமையாக சொல்கிறீங்க. அந்த ராம்சார் நிலத்துக்கு நடுவில் போய் அடுக்குமாடி கட்டுறானே, அதுக்கு உங்கள் அரசு அனுமதி கொடுக்குதே. கோபப்பட்டு நீங்கள் கொதித்திருக்க வேண்டாமா? அனுமதி முடிஞ்சிருச்சு. அந்த அனுமதியில் தவறே இல்லைன்னு ஒரு பத்திரிகை குறிப்பு வருதே. சொல்கிறது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள். நான் சொல்கிறது இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னது அண்ட் அந்த சிஎம்மோட ப்ரெஸ் மீட் ரெண்டையும் சேர்த்து பாருங்கள், தெரிஞ்சிடும் உங்களுக்கு. டாப் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம். எடப்பாடிக்கெலாம் தெரியும். ஒரு அளவுக்கு மேலே பேச வேண்டாமல் விடுறாங்க. இதையும் தட்டோடு தூக்கி போட்டதையும் சேர்த்து பாருங்கள். புரியுதா? ஒரு மலர் வளையம், நான் பூ எந்த பக்கம் இருக்கணும்னு தெரியாதா? இன்னொன்று அங்கே தான் வரிசையாக மலர் வளையம் இருக்குதே, எப்படி வச்சார்? அப்போது இவர் கூட இருக்கிற தீரன் தினேஷாக நான் இருந்தால் எனக்கு எதை பற்றியாவது பயம் இருக்குமா? நான் தான் சிஎம்மு, கரெக்டா? அவங்க கனிமொழி முகத்தில் இருக்கிற பயத்தை மட்டும் பாருங்கள். கருணாநிதி இருக்கும்போது பக்கத்தில் பயப்படுவாங்களா? ஜாலியாக எதுவாக இருந்தாலும் சமாளிப்பான்னு ஜாலியாக இருப்பாங்க இல்லையா? எப்படி அந்த ஜேர்னலிஸ்ட் டக்குன்னு கேள்வி கேட்டா அப்படி அனுமதிக்க மாட்டாங்கல்ல? கரெக்டாக செட்டப்பாக தானே இருக்கும் எப்பவுமே. இருக்கும், இது ஒரு சாதாரண அங்கே. அதனால தான் அவங்க பயப்படுறது. சென்னைனா அங்கே செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க, அங்கே போய் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண முடியல, பத்திரிகையாளர் சந்திக்காமையும் போக முடியாது. இல்லைன்னா பத்திரிகையாளர் சந்திக்காமல் நவுத்தி கூட்டு போய்ட்றாங்க. சாஃப்டாக கேளுங்கன்னு இந்த லோக்கல் பிஆர்ஓஸ்ட்டை சொல்லி வச்சுருப்பாங்க. சாஃப்டாக கேட்டதுக்கே இந்த லட்சணம். உள்வாங்க முடியல. இல்லை சார், அவர் அது ட்ரை கூட பண்ணலன்னு நினைக்கிறேன் சார். ஓடுது இல்லை? அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு? சரியான பதிலை சொல்லிட்டோன்னு நினச்சிட்டு இருக்காரு அவர். ஆனால் தென்காசியில் நல்லா வலிமையோட கம்பளம் சுற்றுறாரு சார், சிலம்பம் சுற்றுறாரு சார். இதெல்லாம் பண்ணி நம்ம மிகச்சிறப்பாக மக்களோடு மக்களாக நெருங்கி மக்கள் மகிழக்கூடிய ஆட்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த சிலம்ப சுற்றுற பிள்ளைங்க அவரை பார்த்த உடனே சிரித்து சந்தோஷமாக இருக்கல. இது மாதிரி தமிழ்நாட்டில் 8 கோடி ஜனங்களும் சந்தோஷமாக இருக்குன்னு அவர் நம்பின்னு இருக்கிறார். நான் வேறு பயந்துட்டேன். அந்த சின்ன பிள்ளைங்க வேறு அப்படி பக்கத்தில் போய் சுற்றி டம்முன்னு அடிச்சு போயிட போது. நான் பிஎஸ் வச்சுருக்காங்க, அதை பார்த்துப்பாங்க. இதுதான் இன்றைக்கி நிலைமை. ஒரு குழந்தைய எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, பேம்பர் பண்ணி. அதுதான் ஒரு நிலைமை. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு விட்ட சொல்கிறது, எல்லாம் சூப்பராக இருக்குது சார், ஜெயிக்க போகிறோம் சார், இப்படியே சொல்லி விட்டிட்டு போகிறது. ஒரு கம்பு எடுத்து 2 சுற்றுங்க சார், நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே இவர் சுற்றுறாரு.
ஊட்டியில் போய் அந்த மலர் நாற்காலியில் நீங்களும் அண்ணி உட்காருங்க சார், டக்கராக இருக்கும், உட்காராரு. சார் இந்த திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா ரொம்ப ஃபேமஸ் சார், நீங்களே நேராக போய் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். போகிறாரு. சார் சும்மா தானே இருக்கோம், இளையராஜாக்கு இன்றைக்கி பர்த்டேயா, அவர் வீட்டில் போய் வாழ்த்து சொல்லிட்டு வரலாம் சார். நான் சிஎம்யா, மியூசிக் போடுறவனுக்கு வீட்டுக்கு போய் வாழ்த்து சொல்கிறது அவ்வளோ முக்கியமாக அப்படின்லாம் கேட்க மாட்டார். அப்படியா, கரெக்டு, போகலாம். தெரியுதா? இதனால தான் இந்த அதிகாரிங்க இந்த ஆட்டம் போடுறாங்க. ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போதெல்லாம் என்னைக்கு போஸ்டிங் வரும்னே தெரியாது. நான் இப்போ சர்வீஸில் இருந்தேன்ல, டெய்லி பயந்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வருதுன்னு சொல்கிறாங்க, யாருக்கு எங்கே போஸ்டிங்னே தெரியாது, எப்போ பந்தாடப்படுவார்கள்ன்றே தெரியாது. அந்த பயம் இருந்தால் தான் அதிகாரி ஒழுங்காக இருப்பான். ஐஸ்கிரீமுக்கெல்லாம் துளியும் பயம் இல்லை. இது ஒரு நல்லா இருக்குதா யோசிச்சு பாரு. நான் ஆல் செட் அண்ட் டன், நான் என்ன சூப்பர் ஹீரோவா? ஒரு டிஸ்மிஸ்டு கிளர்க்கு தானே நான். ஒரு டிஸ்மிஸ்டு கிளர்க்கு ஒரு ஏடிஜிபியை பார்த்து ரவுடி மாதிரி நடந்துக்கிறாருன்னு போய் ப்ரெஸ் மீட் வைக்கிறேன், தினந்தோறும் விமர்சனம் பண்ணுறேன். இதை ஒரு சிஎம் அனுமதிக்கலாமா? அவர் ஆட்சிக்கு ஏற்பட்ட கெட்ட பேர் தானே. ஆனால் அவரால் பண்ண முடியல, தெரியுதா? ஏன்? அவர் கம்பு சுத்தினுக்கிறாரு, தெரியுதா? முதலமைச்சர் அப்படியே ஜெயிச்சிருவோன்னு சொல்லிட்டு நடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் இன்றைக்கி பார்க்குறதுக்கு அப்படி தானே சார் இருக்குது. இப்போ அதிமுகவை எடுத்துப்போம், திமுகவை எடுத்துப்போம். திமுகவில் கூட்டணி கட்சிகள் இன்டாக்டாக இருக்குது, அதிமுக இன்னும் இணையலை. திரு விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறாரு. அந்த அதிமுகவோட ஃபேக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறவங்க எல்லாருமே இணைகிறாங்க. இப்படியே தொடர்ந்துச்சுன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தானே சார் அதிகம் இருக்குங்க மாலதி. இன்னைக்கு சூழல் அப்படித்தான் இருக்கும். நான் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் உணர்ந்து அல்லது புரிந்து நான் நிச்சயமாக திமுக வீழப் போகிறது என்பதை சொல்கிறேன். ஆருடம் அல்ல, இது என்னுடைய நம்பிக்கை, இது என்னுடைய கணிப்பு, இது என்னுடைய அனுமானம். இன்றைக்கி நீங்கள் சொல்கிறது நான் ஒப்புக்கொள்கிறேன். ஒரு புறம் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் மிக வலுவாக இருக்கிறது. தேமுதிக போய் ஜாயின் பண்ணுது, பிஎம்கே ஜாயின் பண்ணுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கு. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி இன்னும் எடுபடவே இல்லை என்ற தோற்றம் தான் ஏற்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிலும் குட்டையை குழப்புவதற்கு அந்த பழைய சக்திகள் மீண்டும் ஒன்று கூடி இன்று தொல்லை கொடுக்கும் வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ரைட். 2 விஷயங்களுக்காக முதலாக திமுக பயப்பட ஆரம்பித்திருக்கிறது. அதிமுகவின் செய்தி தொடர்பாளரும் ஐடி விங்கின் தலைவருமாக இருக்கக்கூடிய திரு கோவை சத்யன் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு மாலை முரசு தொலைக்காட்சி என்று நினைக்கிறேன் ஒரு விவாதத்தில் கலந்து கொண்டு பேசும்போது வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு நசுக்கப்பட்டவர்கள் அப்படின்ட்டு ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டார் போல இருக்கு. அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தின உடனே நெறியாளர் உள்ள பூந்து நீங்கள் தலித்துகளை இழிவாக பேசுகிறீங்கன்ட்டு சொல்லிட்டாரு. அப்புறம் உருட்டுவதற்கென்றே பிறந்த ஆளூர் ஷானவாஸ் அந்த அரங்கத்தில் இருந்தால் உருட்டுவதற்கு அவருக்கு சொல்லியா தர வேண்டும். ஸோ முழுசாக அந்த நிகழ்ச்சியில் உட்கார்ந்து உருட்டி கோவை சத்யனை ஒரு தலித் விரோதி என்று கட்டமைத்து விட்டார்கள். இது ஒரு கோவை சத்யன் எனக்கு பல ஆண்டுகளாக நண்பர். ஒரு சாதி உணர்வோடு இப்படி தலித்துகளை இழிவாக பேசக்கூடியவர் அல்ல. மேலும் அவரும் வருத்தம் தெரிவித்து நேற்று வீடியோ வெளியிட்டு விட்டார் என்று நினைக்கிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ நடக்குது. அந்த ஷோ மறுநாள் மாலை தான் இது பிக்கப் ஆக ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு பேனா நிறுவனம் தான் நரேட்டிவை செட் பண்ணி அனுப்புது. விசிகே எம்பி ரவிக்குமார் தான் ஆரம்பிக்கிறாரு, இப்படி போய் பேசுகிறீர்களே தலித்துகளே என்று. இன்னொன்று, நசுக்கப்பட்டவர்கள்னாலே நீங்கள் தலித்துகள் தான் ஏன் நினைக்கிறீங்க? மற்ற சாதிக்காரெலாம் நசுக்கப்படுறதே இல்லையா? எல்லா சாதிக்காரனும் காசு இல்லாதவன் நசுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் இன்றைக்கும். பிராமணர்களும் நசுக்கப்படுகிறார்கள், ஏழை பிராமணர்கள். அவர் ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆரம்பித்தோன்னே ஸ்லோவாக மொமெண்டம் கேதராக ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு சுற்றி எங்கே போய் இது முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழக தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் கோவை சத்யன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ்னு தாமாக முன்வந்து வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இது இந்த மாநில ஆணையங்கள் இருக்குல்ல, மகளிர் ஆணையமாக இருக்கட்டும், தாழ்த்தப்பட்டோர் ஆணையமாக இருக்கட்டும், அதில் அந்த பதவிகளுக்கு எப்போதுமே நிலையத்துவான்களை வைத்து தான் நிரப்புவார்கள். எழுத்தாளர் இமயம், ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு தமிழ்வாணன் என்று நினைக்கிறேன் அவங்க, அண்டு இவங்க மாநில மனித உரிமை ஆணையத்தே நிலையத்துவான்கள் கண்ணதாசன் போன்ற செய்தி தொடர்பாளரை வச்சு நிரப்புகிறாங்கல்ல. அந்த கண்ணதாசன் என்ற செய்தி தொடர்பாளரை நிரப்பியதால் தான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணோன்னு காலைல 6 மணிக்கு போயிட்டாரியா ஓமத்தூராருக்கு போயிட்டு. இது கடுமையான மனித உரிமை மீறல், ஐ எம் அ ஜட்ஜ், ஞாபகம் இருக்கு அந்த வீடியோ. ஸோ அந்த அடிப்படையில் திரு கோவை சத்யன் மீது வழக்கு எடுத்திருக்கார்கள். அது அந்த டிபேட்டு என்ன டிபேட்? வாக்காளர் திருத்தம். கோவை சத்யன் ஏன் குறிவைக்கப்படுகிறார் என்பதை நான் பார்க்க வேண்டும். சேப்பாக்கமே சின்ன தொகுதி இருக்கிறதில்ல, இதை நல்லா கவனிக்கணும். அந்த சின்ன தொகுதியில் 11 12 போலி வாக்காளர்கள்னால் இறந்தவர்கள். சார், தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய வாக்காளர் சரிபார்ப்பு பற்றிய விவாதம். அந்த விவாதத்தின் தொடக்கத்தில் உதயநிதியோட சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் ஆதாரங்களுடன் இறந்தவர், குடியிருப்பை மாற்றியவர், 2 இடங்களில் வாக்காளர் வைத்திருப்பவர் என்னுடைய தரவுகளை கொடுத்து மொத்தம் 11.5 விழுக்காடு
உதயநிதி தொகுதியிலே இந்த மாதிரி இருக்காங்க, போலி வாக்காளர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு ஆதாரத்துடன் பேச ஆரம்பித்தேன். இது சேப்பாக்கம் போன்ற சின்ன தொகுதியில் சத்யா டீட்டெயிலை கேதர் பண்ணி வடக்கே போட்டுட்டாரு. சத்யன் யாரோட தொகுதியில் இதை பண்ணுறாருன்றதை நீங்கள் பார்க்கணும். வேறு ஏதாவது ஒரு தொகுதி, இப்போ ஒரு நம்ம பொன்முடி தொகுதினா போட்டு அந்த அளவுக்கு தான் சீட்டே இல்லையே, போட்டும் போ அப்படின்ட்டு விட்டு போயிடுவாங்க. சேப்பாக்கம் செம்மலோட தொகுதி. ஸோ அப்போ அது எவ்வளோ சீரியஸாக பார்ப்பாங்க. அதனால தான் இதில் இந்த வழக்கு அவங்க எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு சாதி உணர்வோடு இந்த திமுக தலைவர்கள் எவ்வளோ பேசியிருக்கிறார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நீதிபதி பதவி கருணாநிதி போட்ட பிச்சை என்று பேசினார்கள். அதை நியாயப்படுத்துறதுக்கு அதுக்கு விளக்கம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம மொழியார் ஏட்டையா, என் டிரைவரே ஒரு தலித் தெரியுமா? தலித் இல்லை, அவர் தலித் அந்த வார்த்தை பயன்படுத்த, அரிஜன். நான் ஒரு அரிஜனை தான் டிரைவராக வச்சுருக்கேன் தெரியுமா? இது இந்த தாழ்த்தப்பட்ட வீட்டில் நான் சாப்பிட்ருக்கேன் தெரியுமா? அது மாதிரி இது. அண்டு ஒரு திரு பொன்முடி அவர்கள் எஸ்சி தானே, நீ எவ்வளோ முறை பேசியிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் இந்த தாழ்த்தப்பட்ட ஆணையம் என்ன செய்து கொண்டிருந்தது? இப்போ இது பண்ண உடனே வேணும் அவரை கார்னர் பண்ணுறாங்க. புரியுதா? இது ஏன் இது கார்னர் பண்ணுறாங்கன்னா, இதோட பின்னணியில் தான் மாலதி நீங்கள் பார்க்கணும். இந்த வாக்காளர் திருத்தம் இது ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. சேப்பாக்கத்தில் 12,000 முடிஞ்சா, இப்போ இவங்க கோவை சத்யன் இதை எடுக்கலை. இப்போ கோவை சத்யன் கொடுத்துட்டாரு அஃபிஷியலாக. அண்ணன் ஆதிராஜாராம் கடிதம் அனுப்பியிருக்கிறார் என்று நினைக்கிறேன் அந்த சம்மந்தப்பட்ட வருவாய் அலுவலருக்கு. அது செய்ய மாட்டாங்க ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ், ரைட்டா? டிநகர் சத்யா இந்த நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கிலேயே அவர் சொல்கிறாரு, ஏங்க நான் பல முறை லெட்டர் எழுதி கொடுத்துட்டேங்க இந்த கார்பரேஷன் ஜோனல் ஆஃபீஸருக்கு, சட்டே பண்ண மாட்டாங்க என்று அவர் எழுதி கொடுத்து விட்டார். இது போல் தமிழகம் முழுக்க அதிமுக மாவட்ட செயலாளர்கள், அந்த தொகுதி பொறுப்பாளர்கள் இந்த மாதிரி சார் இங்கே 10,000 எக்ஸஸ் 12,000 எக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எதையுமே நீக்கப்பட்டிருக்காது, ரைட்? இப்போ இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் இதெல்லாம் தூக்கி போட்டுரும், கரெக்டா? இதை வச்சு தான் ஜெயிக்கலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன். அந்த சத்யா வழக்கை பேசும்போது சொன்னேன், 137 ஓட்டில் தோற்றுருக்காரு. இருந்தால் 137 ஓட்டில் தோற்றுருக்காருன்னா 13,000 ஓட்டு எக்ஸஸ்னா என்ன ஆகிறது? அந்த 13,000 வெறும் 3,000 திமுக விழுந்துருந்துச்சுன்னா? அதுவும் சார் திரு கோவை சத்யன் அவர்கள் சொல்கிறாரு, வீடு வீடாக போய் செக் பண்ணன்றாரு. ஏதோ ரேண்டம் லிஸ்ட்டு கிடையாது அது. ஸோ இது மாதிரி எல்லாரும் பண்ணிவிடுவாங்க. இன்னொன்று சத்யாவும் பெட்டிஷனில் சொல்கிறாரு, கோவை சத்யன்னு சொல்கிறாரு, டிநகர் சத்யாவும் சொல்கிறாரு, ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் 100 பூத்துன்னு சொன்னேன்ல, இன்றைக்கி 100 பூத்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இவங்க என்ன தான் டக்கரைச்சு அந்த ஓட்டர் லிஸ்ட்டுக்கான பொறுப்பான அதிகாரிகிட்ட 10 லெட்டர் கொடுத்தா கூட தொடமாட்டாங்க, இதை திருத்தப்படாது. இப்போது தேர்தல் ஆணையம் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இந்த பணியை மேற்கொள்ளும் போது இது நீக்கப்பட்டே தீரும். இன்னொன்று கூடுதலாக சேர்த்து 1000 விளக்கா திமுக ஓட்டாத தெருவில் தூக்கு, அங்கே ஒரு 50 ஓட்ட தூக்கு, இதையும் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணீங்கல்ல, எங்களுக்கு பண்ண தெரியாதா? அதனால் தான் இவர்கள் துடிக்கிறார்கள். இது சிக்கல்ன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. 1 2 இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒற்றுமையாக சிறப்பாக திமுகவிடமிருந்து எங்களை பிரிக்கவே முடியாது, நாங்கள் நகமும் சதையும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். தேமுதிக உள்ளே வருகிறது, பாட்டாளி மக்கள் கட்சியில் ஐயாவுடைய பிரிவு உள்ளே வருகிறது. தொகுதி பங்கீடு எப்படி செய்வீங்க? சின்ன சிக்கல் இல்லை, பெரிய சிக்கல். 2ஆச்சா? 3வது ஒட்டுமொத்த திமுகவும் நடுநடுங்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இடி. உறுதியாக சொல்கிறேன், நேரு வில் பி அரெஸ்டட். எனக்கும் வருத்தம், அண்ணன் ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. என் நண்பர் தான் இப்படி வாய் வைக்காதீங்க சார். ஏற்கனவே இப்படி தான் வாய் வச்சு தான் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போனார். இப்போ மறுபடியும் இவர் போகிறாரு. தம்பி அது மட்டும் நான் என்னப்பா, நான் என்ன வெத்தலையில் மை போட்டாப்பா சொன்னேன்? see the evidence. இன்றைக்கி ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லை, இடி உள்ளே போகல. நான் தான் சொன்னேன், நவம்பர் 3வது வாரத்தில், அதாவது ஏன் 3வது வாரம் நவம்பர், டிஜிபிக்கு அனுப்பிய கடிதம் எந்த தேதியில் அனுப்பினார்கள்? 27/10. ஒரு மாதம் எப்போது முடிகிறது? 27/11. அந்த அடிப்படையில் சொன்ன. ஸோ அணுகுவார்கள். அப்போது எப்படி இதில் எஃப்ஐஆர் போட்டுருவோம்? சரி, அப்படியே போடலைங்க. எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு, ரைட்டா? எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே பொறுப்பு டிஜிபிக்கு அதிகாரம் இருக்கா? கிடையாது. எலெக்ஷன் டிஜிபின்னு ஒருத்தரை போட்டு அவருக்கு தான் எல்லா அதிகாரமும். அப்போ ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க எஃப்ஐஆர். அப்போ எலெக்ஷன் கமிஷன் தானே கவர்மெண்ட்டு. அப்போ டிவிஎஸ் யார் கீழே வரும்? எலெக்ஷன் கமிஷன் கீழே வந்துடும். சிபிசிஐடி யார் கீழே வரும்? எலெக்ஷன் கமிஷன் கீழே. அப்போ எஃப்ஐஆர் போட்டு இந்த பண்ண தூக்கி அவங்களே கொடுக்குறாங்க. தெரியுதா? இதான் கேமு. ஒன்று முடிஞ்சா மூர்த்தி, செந்தில் பாலாஜி, எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான அண்ணன் வேலு, தேங்காய் மூடி. சரியா போச்சா? எல்லாத்தையும் தூக்கிட்டா அப்போ எங்கே தான் இருக்குது? என்ன சரியா போச்சா? ஆல் கேஷ் கவுஸ். இப்போ சொல்லுங்கம்மா, எப்படி வந்து ஜெயிக்கும் திமுக? சொல்லுங்கம்மா. திமுக பெரிய பிளானாக மனசில் வச்சுருக்கிறது எது? வாக்குக்கு பணம், இல்லையா? இந்த 5 கேஷ் கவு தூக்குன பிறகு எப்படி பணம் கொடுப்பீங்க? அவனுக்கு தோற்றுருவோன்னு தெரிஞ்சுக்கிட்டு காசு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஆமாம், உன்கிட்ட தான்ப்பா 10 கோடி இருக்குப்பா,
நீ தேனி மாவட்ட பொறுப்பாளர்ப்பா, 10 கோடி இருக்குப்பா, பத்திரமா வச்சிருக்கிறப்பா, 5-6 இடத்துல தூக்கி எல்லாத்தையும் உள்ளே வச்சிட்டாங்கப்பா, இன்னொன்று இங்கே திமுக தோக்க போதுன்னு நல்லா தெரிஞ்சிச்சுப்பா, 5 கோடி பதுக்குவியா 10 கோடி செலவு பண்ணுவியா சொல்லு. பதிக்கிறேன். அப்புறம் ஓகேவா, இதான் பிளான் பண்ணி உங்களுக்கு எப்படி நான் இதெல்லாம் உறுதியாக சொல்கிறேன்னா, இடி டாக்குமெண்ட்லாம் வெளில வராது, கேட்டாலே தகவல் சொல்ல மாட்டாங்க. இடியில் ஐடியில் கூட வாங்கிடலாம், ஏதாவது சொல்கிறேன் கொஞ்சம் இருங்க சர்ச் முடிட்டோம் சொல்கிறேன்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இடியில் சொல்லவே மாட்டாங்க எது கேட்டாலும். இந்த இடி டிஜிபிக்கு எழுதிய கடிதம் எப்படி மீடியாவுக்கு வருது? இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன் நேரு கைதாக போகிறார்ன்ட்டு. புரிகிறதா? நேருவை கைது செய்து நேரு மீது உள்ள அந்த ஊழல் வழக்கில் நேருவுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்பதெல்லாம் யாருக்கும் நோக்கம் அல்ல. டெல்லி எலெக்ஷன் ஐஸ்கிரீமு என்ன எதுக்கு கைது செய்யணும்னு நினைக்கிறாரு? எலெக்ஷன் வரைக்கும் அவனை தூக்கி உள்ள வச்சுட்டோன்னா போதும். நீங்கள் இப்படி பிளான் போடும்போது இடி பிளான் பண்ணாத, ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், வேலு, நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி, நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஊழல் டாக்குமெண்ட் கிடச்சா நீங்களே ஈடிக்கு அனுப்பி வைப்பீங்க போல். அது என் வேலை பாஸு. என்ன இப்படி பேசுகிறீங்க நீங்கள்? கடந்த காலத்திலும் எடுத்து கொடுத்துருக்கிறேன், இப்போதும் எடுத்து கொடுப்பேன். இப்போது இவர்கள் எல்லாம் சிறை சென்று விட்டால் எப்படி எதிர்கொள்வீர்கள்? எப்படி பண விநியோகம் நடைபெறும்? பட் தமிழக மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா? அது அப்படியே அனுதாபமாக மாறாதாங்க சார்? இப்படி அனுதாபமாக மாறிவிடக்கூடாதே என்பதற்காகத்தான் ஆவணங்களை வெளியிடு. எஸ், 2538 பேர் தலா 30 லட்சம் என்று வைத்தால் 800 கோடி வருகிறது அல்லவா? ஸோ இன்னொரு சிக்கலும் இருக்குல்ல சார். இப்போ அவங்க ஒருவேளை கைது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே வந்துட்டு திமுகவில் கோஷ்டி முதல் அதிகமாகிடுச்சு. அப்போ ஒரு தலைமை இருந்தால் அதை கட்டுப்படுத்த முடியும். அங்கே தலைமை இல்லைன்றப்ப கோஷ்டி முதல் அதிகமாக இருந்துச்சு. அங்கே அவர் அண்ணன் நேரு உள்ளே போயிட்டாருன்னா அடுத்து கண்டிஷன் ஸ்டார் தான். யார் கண்டிஷன் ஸ்டார்? படிச்சு சொல்லுங்க, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு. இப்போது இது மாதிரிலாம் நடக்குது. இதெல்லாம் நடக்கும்போது உடையா சமாளிக்கலான்னு இழுத்து பாட்டியை லீட் பண்ணிட்டு போகிறதுக்கு லீடர் எங்கே இருக்காங்க? மேல் மாடியில் மனைவியை சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு, மருமகனை சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு, கலைஞர் டிவி ஆவணங்களையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கீழே உட்காந்துட்டு 3 சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த வல்லமை இருக்கா ஸ்டாலினுக்கு? 2011 என்று தான் நினைவு. இங்கே ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தாருன்னு நினைக்கிறேன். மருமக மேலே எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னு நேராக டிஜிபி ஆஃபீஸ் போய் டிஜிபியே அரெஸ்ட் பண்ணினாரு. இன்ஸ்பெக்டர் தான் அரெஸ்ட் பண்ணுவான், டிஜிபி என்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காரு? அவசரமாக அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை விட 2 பங்கு கொடுத்து கேஸை வாபஸ் வாங்கி குடும்பத்துக்கு ஒன்றுன்னா கண்ணில் ஜலம் வச்சிருவார் சிஎம். அதுவும் இப்போ இருக்கிற நிலைமையில் தெரியுமா? அண்ட் டாஸ்மாக் வழக்கும் தடையில் தானே இருக்குது. எப்போது வேண்டுமானாலும் உருப்பெறலாம். லாஜிக்காக ஓகே சார். இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் காசு கொடுக்க மாட்டார், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகலை, இவங்க உடனே வந்து அந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கு போவாங்களே சார்? அந்த மாதிரி ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் பிஜேபி உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது. தேர்தலில் தோற்றுப்போங்கள், அது ஒன்று தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இல்லை சார், நீங்கள் சொல்கிற ஆப்டிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது சார். ஆனால் வந்துட்டு களம்னு ஒன்று இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் வந்துட்டு இந்த தேவர் குரு பூஜை நடந்துச்சு. அங்கெல்லாம் வந்துட்டு செங்கோட்டையன் அவர்கள், ஓபிஎஸ், டிடிவி, இவங்க 3 பேர் வந்துட்டு ஒன்றா வந்து மீட் பண்ணுறாங்க. சசிகலா அம்மையார் வேறு மொத்தமாக மீட் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் ஒரே டீமாக வராங்க. அப்படின்றப்ப பிரிஞ்சு பலவீனம் அடைஞ்சு கிடக்கல சார் இந்த கட்சி? கரெக்ட். நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடலாம். எடப்பாடி பழனிசாமியை ஏன் வந்து ஒரு சிறந்த லீடர்னு நான் சொல்கிறேன்னா, தன்னோட தவறுகளை உடனடியாக திருத்திக் கொள்கிறார். ஆஸ் அ லீடர், நாமக்கல்லில் நடந்த கூட்டத்தில் கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு அவர் சொல்லியிருக்கக்கூடாது, அவர் சொன்னது தவறுன்னு நம்ம பேசுகிறோம் நிகழ்ச்சியில். கரெக்டுங்களா? நேற்று என்ன சொன்னார் ப்ரெஸ் மீட்டில்? அம்மா கொடி பறக்குது, அவங்க தொண்டர்கள் கொடியை தூக்கிட்டு வர்றாங்க, கொடி பறக்குதுன்னு சொன்னேன், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னேன், அதில் என்ன தவறுன்னு ஒன்று. இல்லை சார், அவங்க எப்படி கொடி தூக்கிட்டு உங்கள் கூட்டத்துக்கு ஏன் வராங்க? என்னங்க பேசுகிறீங்க? உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராரு, வராதிங்க போங்கன்னு சொல்லுவீங்களா? பண்பாது அறிவில் உனக்கு? மனித பண்போடு பேசுங்க. எப்படி உருட்டு தப்புன்னு தெரியுது அவருக்கு. கரெக்டார். புரியுதா? நாங்கள் தாவேக்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, தாவேக்க எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. முடி. இனிமேல் ஆர்பி உதயகுமார் பேசுவாரா? ராஜேந்திர பாலாஜி பேசுவாரா? முடிஞ்சா? அவ்வளோதான். 1. செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்க தயக்கமா? இனிமேல் தான் நடவடிக்கை இருக்கிறது. ரைட்டா? ஓகே. இப்போது இவரோட ஜாபு ஈஸியாக போயிடுச்சு. அன்றைக்கி எங்கள் இந்த திண்டுக்கல்லில் நடந்த கூட்டத்தில் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கலாம் என்று சொல்லும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவரும் கேட்டுக்கிட்டு கட்சி பதவி மட்டும் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தார்கள் என்று சொன்னேன். இன்றைக்கி செங்கோட்டையனை நீக்குனா யாராவது செங்கோட்டையன் மீது அனுதாபப்படுவார்களா? சிம்பத்தி வருமா? பாவம். திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறவங்க கூட போய் நீங்கள் சேர்ந்து நிற்கிறீங்களே, நீலாம் உண்மையான அதிமுக காரனா? அம்மாவோட கோவிலாக நினைக்கக்கூடிய அந்த அம்மாவோட அலுவலகத்தை போய் அடித்து உடச்சி அம்மா சேரெல்லாம் எட்டி உதச்சவங்க கூட போய் நீங்கள் நின்று ஒரு ஜீப்பில் ஏறி போய் சுற்றுறீங்களே. அந்த காலத்தில் எப்படி திமுக எம்ஜிஆர் கட்சி 72, 73 இப்படிலாம் அந்த காலத்தில் அரசியல் நடந்திருக்கு பாரு. கருணாநிதி எப்பவுமே இந்த திமுகவோட விமர்சனம் எப்படி இருக்குன்னா, நாங்கள் ஒரு இலக்கியம் பயின்றவர்கள், தமிழ் உணர்வால் இந்த இயக்கத்தை நடத்துபவர்கள்,
நடிகரின் கட்சி. எங்களுக்கு உணர்வுலாம் இல்லை, ஓடி போயிடுவான். அவங்கெல்லாம் இப்போ இவங்க கணக்கு காட்டுறாங்களே, அவைகள்லாம் உண்மையான உறுப்பினரே இல்லை, எல்லாம் சும்மா ரசிகர்கள். எங்கள் அண்ணன் இப்போ சொல்கிற மாதிரி அப்போ சொன்ன உடனே எம்ஜிஆர் என்ன ஆர்டர் போடுறாரு தெரியுமா? உண்மையான அதிமுக தொண்டர்கள் கையில் கட்சியோட கொடியை பச்சை குத்திக்கணும்னு உத்தரவு போடுறாரு. கையில் பச்சை இருந்தால் தான் அதிமுக தொண்டன். குத்துனாங்கப்பா, தொண்டை பூரா குத்திட்டான், மந்திரிங்கெல்லாம் குத்தல, ஐயா கையில் போய் அப்புறம் அப்படியே திருப்பினார் கலைஞர். அதை எதிர்பார்க்கல. அதாவது பச்சை குத்தணும்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் இந்த மாதிரி ஒரு உத்தரவு போடுவார்ன்றது கருணாநிதி எதிர்பார்க்கல. அதுவும் எல்லாரும் போய் பச்சை குத்தி இதெல்லாம் செய்தியில் வர ஆரம்பிச்சோன்னா ஐயோ இது இன்னும் சரியில்லைன்னு சொன்னோன்னே, இப்படி ஒரு மூட நம்பிக்கை உள்ள கட்சியை பார்த்துருக்கிறீர்களா, யாராவது இப்படி போய் கண்மூடித்தனமாக பச்சை குத்துவாங்களா அப்படின்ட்டு அப்படியே உருட்டினார். உடனே எம்ஜிஆர், நான் எங்கே பச்சை குத்த சொன்னேன், விருப்பம் இருந்தால் குத்திக்கலான்னு சொன்னேன், ஒன்றும் கட்டாயம்லாம் சொல்லலையே. இப்படி தான் போகும். அந்த அதிமுக இயக்கத்துக்கும் அதன் தொண்டர்களுக்கும் இதுதான் பாண்டு, புரியுதா? அது சொல்கிறவனே எம்ஜிஆர் போய் குத்துறாம்பா பச்சை, அவ்வளோ பேரும். இன்னும் பல பேருக்கு இருக்கும். திமுகவில் 96 அமைச்சராக இருந்துவிட்டு ஊழல் வழக்குகளை எல்லாம் சந்தித்து அந்த வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காக திமுகவில் சென்று சேர்ந்து பதவியெல்லாம் கொடுத்தாங்க அவங்களுக்கு. புலவர் இந்திரா குமாரி போயிட்டு ரொம்ப சங்கடப்பட்டாங்க. ரெட்டலை பச்சை குத்திருப்பாங்க அவங்க. திமுக நிகழ்ச்சிக்கு போகும்போதெல்லாம் புடவை இப்படி சுற்றிட்டு தான் போய் நிற்பாங்க. இதுதான் அந்த கட்சியோட பாண்டு, புரியுதா? திமுக ஜெயிக்கும்னு சொன்ன ஆளுகிட்ட போய் செங்கோட்டையன் இப்போ சேர்ந்துருக்காரு. அவர் இன்றைக்கி கட்சியை விட்டு நீக்கினா ஏதாவது அவருக்கு அனுதாபம் இருக்குமா? இன்னொன்று, உங்கள் ஆதரவாளர்கள்லாம் தூக்கி போட்டுட்டாங்க. இன்னொன்று, நீங்களும் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இல்லைன்றது தான் ஏற்கனவே உணர்த்திட்டீங்க. நான் எங்கப்பா கெடுலாம் சொன்னேன்? கெடுன்ற வார்த்தையே என் வாயிலிருந்து வராது. அது கெடுமதி உடையோர் சொல்லும் தவறான சொல் அப்படின்ட்டுலாம் உருட்டினார். இன்றைக்கி அவரோட ஆங்கிள் இருந்து பார்த்தா என்ன ஃப்யூச்சர் அவருக்கு ஏடிஎம்கேல? இல்லை தான் சார். ஆனால் இபிஎஸ் அவர்கள் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு கேம் ஆடி இருந்தாருன்னா, அவரை நீக்காம அப்படியே வச்சிருந்தாருன்னா, ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் அங்கே இருக்குது. அப்படி இருக்கப்போ அவர் நீக்கினார்னா அது ஒரு பின்னடைவாக தானே இருக்கும். நீக்காமல் இப்படியே இருந்தால் கூட நல்லது தானே. இதுக்கப்புறம் நீக்காமல் இருக்கிறது எடப்பாடியோட அத்தாரிட்டிக்கு விடுற சேலஞ்ச் இல்லையா? இவ்வளோ நாள் நீக்காமல் இருக்கிறது சரி, நீ சொன்னது கரெக்டு. நானும் அந்த இது தானே சொன்னேன், கோபியில் எதுக்கு தொல்லை அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஏன்பா, பழனிசாமியோட துரோகத்தை நான் மன்னிக்க மாட்டேன், பழனிசாமியை முதல்வராக விடாமல் தடுக்கிறது மட்டும்தான் என் லட்சியம்னு சொல்கிற ஆள் கூட போய் நீ நிற்கிற. தனியாக போய் நின்றுக்க, அதிமுகவில் இருந்துக்கிட்டே ஏன் நிற்கிற? அப்படி பேசுகிறவங்க 2 பேரும் அதிமுகவா? அப்போ நீ மட்டும் எப்படி அதிமுக இருக்க முடியும்? அந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தானே அது பேர், அதில் போய் சேர்ந்துக்குங்க, முடிஞ்சிச்சு. அதெல்லாம் டெசிசிவாக எடுப்பாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா தினகரன் மற்றும் சசிகலாவால் நேருக்கு நேர் சந்தித்து பேசிக்கொள்ள முடியவில்லை. கவனிச்சிங்களா? இவங்க பன்னீர், செங்கோட்டையன் அண்டு தினகரனால் சந்திக்க முடிகிறது. அதற்கு பிறகு செங்கோட்டையன் மற்றும் பன்னீர் சசிகலாவை தனியாக சந்திக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக சந்திக்க முடியவில்லை. இப்போவும் நான் என்ன சொல்கிறேன், இவங்க அத்தனை பேரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் போட்டியிட போகிறார்கள். சார், நான் டிடிவி அவர்கள் சொல்லியிருந்தாரு, சின்னம்மா அவர்கள் வந்துடுவாங்க, கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி தான் சொல்ல முடியும். எனக்கும் சின்னம்மாவுக்கு சண்டை, அவங்க பேச்சை கேட்காம சுத்த பூரா நான் ஆட்டை போட்டுட்டேன் என்று வெளிப்படையாக சொல்ல முடியுமா? முடியாது. அது பெரிய தகராறு. அதனால அது அவ்வளோ ஈஸியெல்லாம் செட்டில் ஆகாது. ஸோ இப்படித்தான் இருக்கும். இவங்க அத்தனை பேரையும் ஒரு பிளாக்காக, ஓகேவா, ஒரு என்டிஏல நீங்கள் பிஜேபி கோட்டாலே நீங்கள் போட்டி போட்டுக்குங்க என்று சொல்லி அவர்கள் they'll be accommodated, they'll not be sent out. ஏன் சார் இப்படி ஒரு கலகம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, விட்டுக்கிட்டே இருக்காங்க? திரு நயினார் கூட அட்லீஸ்ட் அகாமடேட் பண்ணலாம், பேசலாம் அவங்களோட. பீகார் முடியட்டும், விடிய பொறுமையாக இருங்கள். விடியலட்சியம். நீங்கள் இதெல்லாம் வருத்தப்படுறீங்க, சரியா? தினமலரில் இன்றைக்கி பேஜ் 1 பார்த்தீங்களா? என்ன ஹெட்லைன்ஸு? களை கட்டுதுன்னு ஹெட்லைன்ஸ் போட்டுட்டு அடுத்த வரி, நேற்று முதல் மீண்டும் அதிமுக சண்டை, ஒன்று சேர்ந்தனர் பன்னீர், செங்கோட்டையன், தினகரன், எவ்வளவு சோதனை வந்தாலும் எதிர்ப்பேன் என்கிறார் பழனிசாமி. இதுதான் பேஜ் 1. ஒரு பத்திரிகையாளராக நம்ம இப்படி தான் பார்க்கணும். இந்த சண்டை நடந்தால் தான் நமக்கு நியூஸ் தமிழில் கிடைக்கும், புரியுதுங்களா? கண்டென்ட்டே இருக்காது. ஆமாம். ஸோ இதுதான் அரசியல். இது நடக்காமல் இருந்தால் வியப்பு, இயற்கைக்கு மாறானது, புரியுதுங்களா? நீங்கள் செங்கோட்டையன் கோணத்துலேருந்து இதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. செங்கோட்டையனுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? இப்போது இங்கே அமைதியாக இருக்கலாம், எப்படியாவது பேசி, ஒரு செங்கோட்டையனோடு இன்றும் பேசி கொண்டிருப்பவர்கள் எப்படியாவது பேசி எடப்பாடி பழனிசாமி அண்ணே கோபியை மட்டும் கொடுத்தல, பாவனே கடைசி டேர்மு என்று ஒரு சீட்டை வாங்கித்தர வாய்ப்பு இருக்குது, ரைட்டா? லாஸ்ட் மினிட்ல கொடுக்கல, என்ன பண்ணுவார் செங்கோட்டையன்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது தன்னுடைய எதிர்காலத்தை உறுதி செய்யணும், ரைட்டா? இப்போ என்ன ஆப்ஷன்? திமுகவுக்கு போகிறதா? அது செங்கோட்டையன் செய்ய மாட்டார்னு நான் நம்புகிறேன். அவருக்கு செட் ஆகுது. அது செஞ்சானா கோபியில் அடிச்சு வரட்டுவாங்க அவர், ஓகேவா? அது செய்ய மாட்டார். அப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? ஏற்கனவே பேசி கொண்டிருந்தார்கள் அல்லவா, நடுவில் சந்திச்சாங்கலாம் செய்தி வந்துச்சு. ஆனால் இவர் செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன், இவர் நான் சந்திக்கவில்லை, யாரையும் சந்திக்கலன்ட்டுலாம் சொன்னார் இவர். அப்போ சந்திச்சிருக்காங்க. அப்போ பேசுனதை வச்சு சரிங்க குறுப்பூசையில் போய் சேர்ந்துருவோம் நம்ம அப்படின்னா, ஒரு தினகரன் கூட சொன்னார், கொங்கு மண்டலத்திலிருந்து தென் தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய அண்ணனை வரவேற்கிறேன் அப்படிலாம் சொன்னார். ஸோ இப்போது ஏதாவது பண்ணணும்ல, பீங் அ பொலிட்டிஷியன். ஸோ அவரோட கேம் ஆடுறாரு. ஸோ இதுக்கு எடப்பாடி ரியாக்ட் பண்ணணும். இப்போது அமைதியாக இருக்கார் செங்கோட்டையன்,
26 இந்த லாஸ்ட் மினிட்ல கோபிக்கு வேறு அந்த ஈரோடு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் யாரோ போட்டிருக்காங்களே அவங்களுக்கு கொடுத்துறாரு. என்ன பண்ணுவார் செங்கோட்டையன்? அப்போ போக முடியுமா பன்னீர் கூட? அழும் பிள்ளை தான் பால் குடிக்கின்ற அவ்வளவுதான். மாதிரி தனக்கு என்ன வேணும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்றாரு. அப்போ இனிமேல் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் ஒன்றும் இடம் இல்லை. இனிமேல் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கம் அல்லது சஸ்பெண்ட், அவ்வளோதான். இன்னைக்கு செய்தி வர்றது வாய்ப்பு இருக்கா சார்? இன்றைக்கி இல்லை 2 நாளில் யோசிச்சு முடிவெடுப்பாங்க. ஒரு சென்னை வரட்டும், வந்த உடனே அதுக்கான முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று ஏன் அவசரப்பட மாட்டாங்கன்னா, ஹி ஸ்டில் அன் எம்எல்ஏ, போய் அங்கே உட்காந்துக்குவார். அன்னைக்கு வந்து இந்த கருப்பு பட்டையெல்லாம் கட்டிட்டு வந்தால இவரும் கருப்பு பட்டை கட்டிட்டு இருந்தார் பார்த்தல, இவர்கிட்ட யாருமே சொல்லலை. இன்னொன்று, செங்கோட்டையனே உறுதியாக முடிவெடுக்க முடியாதபடி இப்படி இருக்கக்கூடிய ஆள் தான், ரொம்ப தெம்பாலாம் இருக்கக்கூடிய ஆள் இல்லை, ரைட்டா? போவார். ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்டிங். இந்த தினமலரோட இன்றைக்கி ஹெட்லைன்ஸு உண்மையிலே என்னுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறது. களை கட்டுகிறது. என்ன, நேற்று முதல் மீண்டும் அதிமுக சண்டை. ஜேர்னலிஸ்டாக நம்ம இப்படி தான் பார்க்கணும். ஆஹா, இன்னைக்கு இப்போ பேசலாமா? 3/4 மணி நேரம் பேசணுமா? இப்போ இல்லை. நேற்று வந்து குருப்பூசையில் திரு பன்னீரும் தினகரனும் செங்கோட்டையனும் சந்திக்கல. என்ன பேசுவேப்பா? வேறு ஏதாவது இடி மெட்ரு வேறு ஏதாவது பேசிட்டு அதனால் இது இப்படி தான் நடக்கும் அரசியலில். 95 இறுதியிலேருந்து அந்த ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒவ்வொருத்தராக இங்கிருந்து விலகி ஜெயலலிதாவை விமர்சனம் பண்ணுறது. அதுக்கப்புறம் 96 ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனோன்னே கண்ணாப்புனான்னு ஜெயலலிதாவை திட்டி 98 திருப்பி எல்லாரும் போய் சேர்ந்து எலெக்ஷன் நெருக்கத்தில் இது மாதிரிலாம் ஏகப்பட்டது நடக்கும். 10 ரூபாய் தான் ஒரு முக்கியமான காரணம் ஊழல் நடக்க அப்படின்னு நேரு அவர்கள் விவகாரத்தில் இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு சார். இந்த 10 ரூபாய் ஏன் திமுகவின் வாழ்க்கையில் இப்படி சூறாவளியாக சுழன்று அடிக்கிறது என்பது எனக்கு உள்ளபடியே தெரியவில்லை. சரி, இது வைக்கிறாங்களே, ஒரு 100 ரூபா நோட்டை வச்சா தான் என்ன உங்களுக்கு? இந்த கவி பிரசாத் கிட்ட தான் சொல்லணும். இங்கே ஒரு 10 ரூபா கொடுத்துருவாங்களாம். அந்த 10 ரூபா நோட்டு நம்பரு அந்த சம்மந்தப்பட்ட கேண்டிடேட்டு யார்கிட்டயோ. இப்போ எனக்கு எக்ஸாக்டாக அதில் இல்ல கரெக்ட் தான் சார் சொல்றது. கேண்டிடேட் கிட்ட வந்து அந்த நம்பர் இருக்குமா, ஓகேவா? அந்த நம்பர் அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்க அவங்க கிட்ட நீங்க போய் காட்டணுமே, ஓகே யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நம்பர் இருக்கிற ஆளு அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு விட்டுணுமா, ரைட்டா? சரி, அது கொடுக்குறீங்க நம்பரு, 100 ரூபா நோட்டில் கொடுத்தா நம்பர் இருக்குது. உங்களுக்கு தான் 10 ரூபா ஆசை ஆகாது உங்களுக்குன்றது தெரியும் இல்லை? வேறு எந்த ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, 9 ரூபா கூட வச்சுருந்துருக்கலாம். நீங்கள் 35 லட்சம் கொடுக்குற வேண்டிய நம்ப மாட்டாங்க பார்த்தீங்களா? வெறும் 10 ரூபா. அதுதான் இல்லடா தம்பி, அது கோடு வேர்டு. அதாவது அந்த நம்பர் இருந்தா அவங்க போய் காட்டி வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அது மாதிரி கோட் வேர்டு அக்செப்டட். ஸோ இந்த எவிடன்ஸ் இன்றைக்கி தினமலரில் வந்திருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் வந்து எவிடன்ஸ் பில்ட் பண்ணுறாங்க, புரியுங்களா? இதெல்லாம் யார் லீக் பண்ணுறது? இந்த எவிடன்ஸை இடி. ஸோ இப்படியே லீக் பண்ணி எவிடன்ஸை பில்டு பண்ணுறாங்க. நான் சொன்னேன்ல, வலுவான கேஸு, நிச்சயமாக மாட்டாங்க. இதுக்காக தானேம்மா டிஎன்பிசிலேருந்து நாங்களே பண்ணிக்கிறோன்ட்டு இவங்க மாற்றினது. ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் என்னங்க சார்? ஆமாம், கண்டே பிடிக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ வேற ஒரு வழக்கில் போய் இதில் சிக்கிக்கிட்டாங்க. அந்த பேங்க் கேஸு வீக்கான கேஸுன்றது ஈடிக்கும் தெரியும், சீக்கிரம் க்ளோஸ் ஆகிடுன்றதும் ஈடிக்கு தெரியும். அதனால தான் அதுக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் வாரின்னு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அது க்ளோஸ் ஆச்சு, ஈடி அப்ஜெக்ட் பண்ணவே இல்லையே, ஓகே. எது சரின்றது இயற்கை முடிவு பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல. எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு நடக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? நான் இப்போ சொல்லும்போதெல்லாம் நீங்கள் வந்து ஐயோ இல்லை ஒரு விருப்பத்தெல்லாம் ஒரு செய்தியாக சொல்லுங்கிறாருன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. நடக்கும் பாருங்க சார். நம்ம தொடர்ந்து வந்து பேசிட்டு வரோம், தாவேக்கா எந்த அரசியல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2 நாளாக நல்ல சுறுசுறுப்பான அரசியல் நடவடிக்கைகள் இருக்குது. அதன் தொடர்ச்சியாக வந்துட்டு 234 தொகுதிகளையும் 10 மண்டலங்களாக பிரித்து பொறுப்பாளர்கள் நியமிக்க போகிறதா செய்தி வந்திருக்கு. தாவேக்காவோட அரசியல் நடவடிக்கைகள் பற்றி விவாதிப்பதற்கு முன்பாக அந்த கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை குறித்த சில அப்டேட்டுகளை சொல்லிவிடுகிறேன். அந்த உச்சநீதிமன்றத்தில் சென்று வழக்கு தொடுத்தவர்களில் ஒருவர் பிரபாகரன். வீடியோலாம் போட்டிருந்தார் சார், உயிருக்கு ஆபத்து இருக்குது, பாதுகாப்பு வேணும்லாம். இறந்து போன ஒருவருடைய சகோதரர் தான் இந்த பிரபாகரன். அவர் வந்து இதை வச்சு தான் அங்கே சொன்னாங்க, ஞாபகம் இருக்குங்களா? இவர் பெட்டிஷனரே இல்லை அப்படின்ட்டுலாம் ஒரு ட்ராமாவை பண்ணாங்க அன்றைக்கி அந்த வழக்கு விசாரணை சமயத்தில். உங்களுக்கு நினைவு இருக்கும், திரு வில்சன் அவர்கள் வந்து நீங்கள் அதை முக்கியமாக விசாரிங்க பாருங்கள், நாங்கள் கேஸே ஃபைல் பண்ணல, எங்கள் கையெழுத்தே இல்லைன்ட்டுலாம் சொல்லும்போது ஜட்ஜ் என்ன சொன்னார்? அதையும் விசாரிக்கலாம், அதை ஓரமாக வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்லிவிட்டு தான் விசாரித்து ஒரு ஆர்டர் போட்டார். முடிஞ்சா இந்த வழக்கில் அந்த மனுதாரராக இருக்கக்கூடிய அந்த பிரபாகரன் என்பவர் நேற்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்து அது விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையில் என்ன சொல்கிறாருன்னா, நரேஷ் எஸ்ஐ மற்றும் ராஜகுமாரி இன்ஸ்பெக்டர் என்ற 2 நம்பர்லேருந்து, அந்த நம்பர் ஃபோன் நம்பர் எந்த நம்பர்லேருந்து வந்துச்சுன்றதை போடுறாரு. அந்த நம்பர்லேருந்து ட்ரூ காலரில் இவங்க 2 பேரோட பேரும் வந்துச்சு அப்படின்னு போட்டுட்டு இவங்க 2 பேரும் அழைத்து இந்த வழக்கை வாபஸ் வாங்குங்கன்ற மாதிரி என்னை மிரட்டினாங்க. அதற்கு பிறகு என் வீட்டு வாசலில், நான் கேட்காமையே வீட்டு வாசலில் ஆர்ம்டு போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ்லாம் இருக்கிறாங்க. எப்படியாவது செய்து அதுக்கு பிறகு 12/10/2025 அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய ரகுநாத் என்பவர் 20 லட்சம் ரூபாய் தருகிறேன், நீ சிபிஐ விசாரணை கேட்டு
போட்ட அந்த வழக்கை வாபஸ் வாங்குன்னு என்கிட்ட வந்து பேசுகிறாரு. எனக்கு அச்சமாக இருக்கிறது. அதனால் நரேஷ், ராஜகுமாரி மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர் திரு ரகுநாத் ஆகியோர் இடமிருந்து எனக்கு பாதுகாப்பு வேணும்ட்டு பெட்டிஷன் போட்டுட்டார். சரிங்களா? ஒரு ஜட்ஜு அப்ரோச் தி சிபிஐன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த பிரபாகரன் போய் சிபிஐ கிட்ட இந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த பாருங்க ஐயா, இதில் தான் மனு வந்துச்சுக்கலாம் கொடுப்பாரு. இப்போ இந்த நரேஷ், ராஜகுமாரி 2 பேரையும் கூப்பிடுவாங்களா சிபிஐயே? என்ன ஆகும்? சரிப்பாங்களா? உங்களுக்கும் இந்த பிரபாகரனுக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? புரியுதா? நீங்கள் என்ன எஸ்ஐடியில் இருக்கீங்களா? எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? இப்போ உயர் அதிகாரிகள் சொல்லி கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா விஷயம் வேறு. பட் அவனை கேஸை வாபஸ் வாங்க சொல்லுன்றதுக்காக நீங்கள் கான்டாக்ட் பண்ண வச்சுருந்தீங்கன்னா இப்படி தான் அந்த கீழே இருக்க அதிகாரிங்க மாட்டிக்கிறது. அவங்க நம்பரை போட்டு ட்ரூ காலரில் இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடேவிட்டை போட்டாங்க. அப்புறம் சஸ்பெண்ட் ஆகி போய் உட்காருது. ஆமாம், கடைசியாக நீ இந்த மாதிரி தேவையில்லாமல் அழைத்தாயின்றதுக்காக இவங்க 2 பேர் மேலேயும் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுன்ட்டு சிபிஐ எழுதிடும். சின்ன விஷயம் கிடையாது. ஒன்றாச்சா? 2வது, உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டதல்லவா, அந்த தீர்ப்பில் ஒரு முக்கியமான உத்தரவை தமிழக அரசுக்கு பிறப்பித்திருந்தது. இந்த எஸ்ஐடி ஆவணங்களெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அருணா ஜெகதீசன் ஆணையம் ஆவணங்களெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், தமிழ்நாடு அரசு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அண்ட் அவருக்கு எவ்வளோ சம்பளம்ன்றதை அவரே முடிவு செய்து கொள்வார், அதை தமிழ்நாடு அரசு வழங்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த விசாரணை ஆணையத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு மூத்த அதிகாரியை நோடல் ஆஃபீஸராக நியமிக்க வேண்டும் என்று இந்த உச்சநீதிமன்ற உத்தரவில் இருக்கிறது. தீர்ப்பு வந்து எவ்வளோ நாள் ஆகுது? 13 அக்டோபர். இப்போ இந்த தீர்ப்பு வந்து 20 நாள் ஆகுது. சரியா? ஒரு சிங்கிள் ஜட்ஜு வந்து அஸ்ராகாருக்கு தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்ட மறுநாளே நீங்கள் அஸ்ராகாருக்கு எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க, நியூஸில் அதிரடி அஸ்ராகாருக்குன்னு போடுறீங்க, வீடியோ போடுறீங்க. கரூருக்கு சென்ற அஸ்ராகர் குழு சண்டே அதுமா என்ன இவ்வளோ வேகமாக வேலை பார்க்குறாங்கன்ற மாதிரி பண்ணீங்களா? 20 நாள் ஆகுது உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டு. அண்ட் நோடல் ஆஃபீஸரோட ரோல் என்னன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். அவர் சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்டு ஜட்ஜு. நவம்பர் 1 வாரத்தில் அவர் கரூருக்கு சென்று சம்பவ இடத்தை பார்வையிட இருக்கிறார் என்று தகவல் வருகிறது. அவர் வந்தாருன்னா அவரை வந்து ஒரு நல்ல இடத்தில் தங்க வைத்து அவருக்கு வாகனங்கள் எல்லாவற்றையும் அரேஞ்ச் பண்ணி இந்த ப்ரோட்டோகால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஸ்டேட்டில் ஒரு ஆஃபீஸர் வேணும்ல. இல்லைனாலும் யாராவது ஒருத்தர் செய்வாங்கன்னு வச்சுக்க. கோர்ட்டு ஸ்பெசிஃபிக்காக நோடல் ஆஃபீஸரை போடுன்னு சொல்லியிருக்கு. இதை போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னும் போடலையாங்க சார்? இன்னும் போடல. கேட்டிருக்காரு ஜட்ஜு, உச்சநீதிமன்ற ஜட்ஜு. என்னங்க ஆச்சு? நோடல் ஆஃபீஸர் இது வரைக்கும் போடலன்ட்டான். விடு நான் பார்த்துக்கிறேன்ட்டான். தேவையில்லாமல் இப்போ எப்படி அவரை காண்டாகிறாங்க தெரியுதா? திரு அஜய் ரஸ்தோகியாங்க சார். இந்த நீதிபதிக்கு இந்த விசாரணை ஆணையத்திற்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும்னு அந்த தீர்ப்பிலே இருக்குது. இன்னொன்று, யூ டோன்ட் ஹேவ் an ஆப்ஷன். ஒத்துழைப்பு வழங்கணும்னு அதில் போடலனாலும் நீங்கள் ஒத்துழைச்சு தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது நோடல் ஆஃபீஸரை உடனடியாக அப்பாயிண்ட் பண்ணணும்னு போட்டிருக்கு. என்னையா பண்ணுகிறீங்க இவ்வளோ நாள்? அதனால் வகத்தொகை தெரியாமல் மாட்ட போகிறாங்க. ரைட்டா? அப்புறம் அந்த பெட்டிஷனரை மிரட்டினது, இந்த பிரபாகரன்றவரை மிரட்டினீங்களா? சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்களா? நீங்கள் எப்படியும் உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வர போகிறதே என்பதற்காக வேகமாக போய் 2 பெட்டிஷனரை பிடிச்சி இது என் கையெழுத்து இல்லைன்னு சொல்லி அன்றைக்கி கோர்ட்டில் லாகின் பண்ண வச்சு லுங்கி கட்டிட்டு ஒரு ஆளை பாவமாக உட்கார வச்சு, எனக்கு தெரியாதுங்க, எங்கள் புருஷன் கூட நான் பேசி இத்தனை வருஷம் ஆச்சுங்க, அவர் பாட்டு கேஸ் போடுறாருங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அவன் புருஷனே இல்லைங்க, என்ன பண்ணிங்க, அவங்க சைடுக்கு பண்ண தெரியாதா? பண்ணிட்டாங்களா? அண்டு பாலாஜி ஸ்ரீனிவாசன் சொன்ன உடனே இவர் போட்டுக்கு சிபிஐன்ட்டார். ஆர்டரும் போட்டாங்க. சிபிஐ இப்போ இதில் நாங்கள் உடனடியாக எதுவும் உத்தரவு பிறப்பிக்க விரும்பலை போட்டுட்டு அடுத்த 2 வாரத்தில் நவம்பர் 2nd வீக்கில் கேஸை லிஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன ப்ராக்ரஸ்ன்னு கேட்பாங்க. அன்னைக்கு போய் அஜய் ரஸ்தோகி சார் நோடல் ஆஃபீஸர் கூட போடல சார் இவங்கன்னா என்ன ஆவீங்க? அன்னைக்கு சொல்லுவாங்க சார், இன்னைக்கு காலையில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் யுவரானர். அது கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்களுக்கு தெரியும். புரியுதா? அது ஒன்றும் இல்லாத விஷயம். நீங்கள் போட்டு தான் ஆகணும். உடனே போட்டு தொலைச்சிங்கன்னா ஈஸியாக போய்டும்ல. இப்போ இன்றைக்கி அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு எங்கப்பா நோடல் ஆஃபீஸர்னு கேட்டு இன்னும் போடலைன்று தெரிஞ்சால் அவர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தும் அளவுக்கு தாமதம் செய்து நீங்கள் என்ன சாதிக்க போகிறீர்கள்? ஆச்சா? அடுத்தது ஏற்கனவே இந்த பிரபாகரன் மேட்டர் இது சொல்லிட்டேன். எந்த லட்சணத்தில் விசாரிக்கிறாங்கிறது பார்த்துங்க. ஜட்ஜு நவம்பர் 1st வீக்கில் போகிறாரு. ரைட்டா? இப்போது இந்த ஒரு ஜட்ஜோட மைண்டு க்ளவுட் ஆகாதா நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது? அப்போ இந்த கவர்மெண்ட்டு ஏதோ மறைக்குது, இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, என்ன வருமா வராதப்பா? ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு ஹைகோர்ட்டோட சிங்கிள் ஜட்ஜு போட்ட ஆர்டரை உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி நார்த் ஜோனில் இருக்கிற அஸ்ராகருக்கு ரிலீவ் பண்ணி சென்ட்ரல் ஜோனுக்கு அனுப்பிச்சு கரூருக்கு போய் அவருக்கு டீமை போட்டு, ஆனால் ஒரு உச்சநீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் இப்படி ஒரு உத்தரவை போட்டிருக்குது. 20 நாளாக நோடல் ஆஃபீஸர் கூட போடாமல் இருக்கிறீங்கன்னா அப்போது இந்த விசாரணை நடைபெறக்கூடாது என்பதை தமிழக அரசு விரும்புகிறது என்று தானே பொருள். இதுக்கு மாட்டினீங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா? அது இப்போ இந்த தாவேக அரசியல் செயல்பாடுகள் ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி தான் செயல்பட வேண்டும். இந்த 30 பேர் கொண்ட குழு போட்டிருக்காங்களா, அந்த குழு அரசியல் முடிவுகளை எடுக்கக்கூடிய குழு என்று சொல்கிறார்கள். இப்படித்தான் டீசென்ட்ரலைஸ் பண்ண வேண்டும். இப்படி நீங்கள் பவரை டீசென்ட்ரலைஸ் பண்ணி இவங்ககிட்ட நீங்கள் ஒப்படைச்சிங்கன்னா அந்த 30 பேரில் யாராவது ஒருத்தர், சார் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு சார்,
இந்த பிரிகேடு ஸ்கேம் நடந்திருக்கு சார். இதுக்கு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை புஷி ஆனந்த் கொடுக்கலாம், இல்லை அருண்ராஜ் கொடுக்கலாம். ஆனால் ரியாக்ட் பண்ணணும். அண்ட் இல்லை சார் இந்த வேலையை நான் எடுத்து செய்கிறேன், அந்த வேலையை அவர் செய்யட்டும். இப்படித்தான் டூ மைண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் பெட்டர் தென் ஒன், 4 minds ஆர் பெட்டர் தென் 2. இது நடக்கணும். இதுதான் ஒரு அரசியல் கட்சி இயங்கும் முறை. முடிவு கட்சியின் தலைவருடையதாக இருக்கலாம், விஜயோடையதாக இருக்கலாம். பட் இவங்கெல்லாம் இதுதான் ப்ராசஸ். இது போக தமிழகத்தை 234 தொகுதிகளை 10 மண்டலங்களாக பிரித்து அந்த 10 மண்டலங்களுக்கும் மண்டல செயலாளர்களை போட்டு அந்த 10 மண்டல செயலாளர்களோடு விஜய் நேரடியாக தொடர்பில் இருப்பார் என்றும் அந்த 10 மண்டல செயலாளர்களும் விஜயோடு கலந்தாலோசித்து அதன் அடிப்படையில் இந்த அவர்களுக்கு ஒதுக்கியுள்ள தொகுதிகளில் வேலை செய்வார்கள் என்றும் இன்னைக்கு ஐ திங்க் டிடி நெக்ஸ்ட் தகவல் வந்திருக்கிறது. இதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு செயல்பாடு. இப்படி தான் செயல்படணும். காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. நவம்பர் வந்துருச்சு, இன்னும் நீங்கள் மாவட்ட செயலாளரை போட்டு முடியல. அண்டு இன்னைக்கு ஊடகத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு, இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் தான் அரசியல் கட்சிகளோட பூத் ஏஜென்ட்டுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். என்ன அதுக்கு என்ன காரணம்னா அதிலே என்ன போடுறாங்கன்னா, அந்த அளவுக்கு அரசியல் கட்சிகள் இந்த விவகாரத்தை எல்லாம் விழிப்புடன் எடுத்துக்கொண்டு ஆக்டிவாக இருக்காங்க, வேலை செய்கிறார்கள். நான் தான் சொன்னேன், திமுக பூத்துக்கு 30 பேர் போட்டிருக்காங்க என்ன. ஸோ யூபி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எங்கேயோ இருக்குது தான் யூபி, நம்ம அவ்வளோ அழகாக வேலை செய்கிறாங்களாம். ஸோ இப்போ இந்த 2 கட்சி அவ்வளோ வேலை செஞ்சுட்ருக்கு, நீங்கள் இன்னும் மாவட்ட செயலாளரே போடாமல் இருக்கீங்க. வெறுமனே விர்ச்சுவல் வாரியர்ஸ் முக்கியம். இன்றைய சமூக வலைத்தள யுகத்தில், டிஜிட்டல் யுகத்தில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் முக்கியம். விர்ச்சுவல் வாரியர்ஸை மட்டுமே வச்சு நீங்கள் எலெக்ஷனை ஜெயிக்க முடியாது, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட முடியாது. அதுக்கு அண்ணன் ஒரு எக்ஸாம்பிள், அருமையான எக்ஸாம்பிள் அவர். அப்படி அதில் தேர்தல் வச்சுருந்தாங்கன்னா தொடர்ந்து அவர் தான் அதிபர் ஆகிட்டு இருந்திருப்பார். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. இன்றைக்கி தானே இவங்க போட்டிக்கு வந்திருக்காங்க. ஒரு பீரியடில் அவங்க தான் ட்ரெண்டிங் அடித்தாங்கன்னா எதை நினச்சாலும் ட்ரெண்ட் பண்ணுவாங்க. என்டிஏ இன்னைக்கு போச்சு எல்லாம். இந்த செயல்பாடுகள் பத்தாது. ஸோ காலம் கடந்து கொண்டு இருக்கிறது, வேகமாக செயல்பட வேண்டும். அது கூட்டணி வைக்கிறாங்க வைக்கலன்றதுலாம் பின்னாடி, ஃபஸ்ட்டு கட்சி செயல்படணும்ல. நீங்கள் கூட்டணிக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கட்சி செயல்பட வேணான்ட்டு அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா அவங்க தோளில் ஏறி சவாரி பண்ண போகிறோம், நமக்கு என்ன பிரச்சனைன்ட்டு. தனியாக போட்டி போடுறீங்கன்னு முடிவு எடுத்துச்சுன்னா உங்களோட கட்சியோட உட்கட்டமைப்பு உறுதியாக வேண்டும் அல்லவா, அதை செய்யணும். அந்த வேலைகளை இப்போது தான் தாவேக்க தொடங்கி இருக்கிறது. அந்த வேலைகளை தொடங்குவதற்கான தேவை ஏற்பட்டிருப்பதாக அந்த கட்சியின் தலைமை உணர்ந்திருக்கிறது என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். இவ்வளோ நாள் உங்களுக்கு இதுக்கான தேவை ஏற்படல. அப்போ இவ்வளோ நாள் உங்கள் பிளான் என்ன? ஒவ்வொரு சனிக்கிழமை விஜய் மூஞ்ச போய் ஒரு இடத்துலையா காமிச்சிட்டு வந்தோன்னா ஜெயிச்சிடலாம், அதானே பிளானு. அந்த பிளான் செட் ஆகாதுன்றது இப்போ புரிஞ்சுக்கிட்டு பொறுப்பாளர்களை போட்டிருக்காங்க. பவரை டீசென்ட்ரலைஸ் பண்ணுறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், இல்லையா? பிகோ பலர் மாற்றிட்டாங்களா சார்? அவர் மட்டுமே எல்லா முடிவையும் எடுக்கிற நிலைமை இன்னைக்கு இல்லை. இப்போ இந்த தொகுதிக்கு 10 மண்டலங்களாக பிரித்து 10 மண்டல பொறுப்பாளர்களை போடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் இருக்குல்ல டெசிஷனில். இன்றைக்கி இவ்வளோ நாள் ஒரே ஆள் தான் டெசிஷன் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ இப்போ அவர்கள் முடிவெடுப்பார்கள் அப்படின்ட்டு நம்ம புரிந்து கொள்ளலாம். அண்ட் அவர்கள் இண்டிபெண்ட்டாக முடிவெடுத்து செயல்பாடுகளை தொடங்கினார்கள் என்றால் வியூக வகுப்பாளரோட ரோல் ஆட்டோமேட்டிக்காக குறைய போகுது. சார், இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்துட்டு சிபிஐ விசாரணையும் மேல்முறையீடு பண்ணி உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு போயிருக்காங்க. இதுக்கிடையில் சார் நாகேந்திரன் அவர்களுடைய மகனான அஸ்வத்தாமன் அவர்கள் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இவர் உச்சநீதிமன்றத்தை நாடிருக்கார் சார். அஸ்வத்தாமனும் இந்த வழக்கில் ஒரு குற்றவாளி. தமிழக இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். அவர் இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்ந்திருக்கிறார். இவரை கட்சியில் சேர்த்து பதவியெல்லாம் வாங்கி கொடுத்தது நம்ம வாலி. பிரச்சனைன்னு வந்த உடனே ஃபோன் எடுக்கிறது இல்லை. அதனால் முதல்ல வாலியை மாட்டி விடணுன்ட்டு தான் ரொம்ப ஒரு காண்டில் இருக்காங்க. ஸோ இந்த வழக்கில் தான் நம்ம என்ன பார்க்க வேண்டும் என்றால், விக்டிமும் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க, அக்யூஸ்டும் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க. சிபிஐ விசாரணை கூடாதுன்னு யார் சொல்கிறாங்கன்னா போலீஸ். அப்போ போலீஸ் என்ன குற்றவாளியாக இருக்க முடியும்? இவங்க 2 பேருக்கும் உண்மை வெளியில் வரணுன்ட்டு இருக்குது. ஆனால் உண்மை வெளியில் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஏஜென்சி தானே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு கூடாது என்கிறது. ஸோ நவம்பர் 2வது வாரத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என்று தெரிகிறது. வி நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஜஸ்டிஸ் ஜே.கே. மகேஸ்வரி பெஞ்ச் தான் இருக்கும், அவர் பார்த்துக்கொள்வார். சரி சார், இந்த ஆர்ட்ஸ்லேட்டில் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன பெட்டு நியூஸ் சொல்லிக்கிறேன். அதிகார வர்க்கம் 2ஆக பிளந்து பிரிவுபட்டு கிடக்கிறது. என்ன காரணம் என்றால், அறப்போர் இயக்கத்துக்கு பிரிகேடு தொடர்பான ஆவணங்களை எல்லாம் லீக் செய்தது யூசி என்று தகவல்கள் வந்திருக்கின்றன. அதிகாரிகள் யூசிக்கு எது தரப்பு என்று 2 குழுக்களாக பிரிந்திருக்கிறார்கள். சரி, யூசி ஏன் இதை செய்யணும்? அவரால் எதுவுமே பண்ண முடியல, காண்டில் உண்டு. அதான் சொன்னீங்களே சார், அதிகார மையங்கள் பிளவுபட்டிருக்குன்னு. 2 வேற, அது மட்டும் தான் காரணமா? ஏன் இப்படி இருக்கக்கூடாதா? அது யூசி அவர்கள் இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறதே, ஈரநிலங்களின் மீது அனுமதி இல்லாமல் கட்டுகிறார்களே என்று ஒரு விசில் ப்ளோவருக்குரிய ஆவேசத்தில் இதை அறப்போரிடம் கொடுத்துருக்க கூடும் தானே. ஏன் எனக்கு பங்குகள் கொடுக்கவில்லை அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அந்த ஆள்கிட்ட அவர்கிட்ட அந்த மாதிரி பிரச்சனை இல்லைப்பா. அவரோட பலவீனம் ஈகோ, பண ஆசையெல்லாம் கிடையாது. நான் உறுதியாக சொல்லுவேன், அது பணத்தாசையே இருந்துடலாம். அவ்வளோ ஒஸ்ட்டு இது. இந்த விவகாரம் விசாரணைக்கு வந்தால் யார் மாட்டுவார்? தலைமைச் செயலர். வேற தலைமைச் செயலரின் மனைவி ஆச்சா.
அப்போது இப்படி அரசுக்கு இப்படிப்பட்ட அவப்பெயரையும் தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்திய தலைமைச் செயலாளரை மாற்ற வேண்டுமா இல்லையா? மாற்றினா யார் அடுத்த தலைமைச் செயலாளர்? யூசி. நன்றி. நன்றி சார்.